அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து சைக்கோ டாக்டர் அப்சஷன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கீங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்களா? ஐயோ இவ்வளோ பெரிய க்யூவா அப்படின்ட்டுலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ டாக்டரை பார்க்க போகிறது உங்கள் தம்பிக்காண்டி தான். ஏன்டா யூன் இப்படி பண்ணுற, மலையில் ஆடாதன்னு சொன்னேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு போய் ஜாலி பண்ணலான்னு போனேன். இப்போ உனக்கு ஜுரம், இவ்வளோ ஜுரம் பாரு அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ கேரிங்காக தான் வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் தம்பினா உயிர். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் 2 பேரும் தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது. நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நீங்களும் படித்து உங்கள் தம்பியும் படிக்க வச்சிட்ருக்கீங்க. சொன்னால்தான் நீங்கள் ரொம்பவே பதறீங்க உங்கள் தம்பிக்காண்டி. அக்கா விடுங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒரு நாள் தானே அப்படின்னு போனேன், ஆனால் இப்படி ஹெவி ஃபீவர் அடிக்கும்னு நானே எதிர்பார்த்தேனா அப்படின்ட்டு அவனும் அப்பாவே தனமாக தான் சொல்கிறான். நல்லா பேசுடா நீ, வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. பேஷண்ட் யூன் அடுத்தபடியே உள்ளே வாங்க அப்படின்ட்டு நர்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. வாடா வாடா போய் பார்க்கலாம் டாக்டரை அப்படின்ட்டு யூனை தான் கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு நிமிஷம்டா யூன், எனக்கு கொஞ்சம் கால் வருது, நீ உள்ளே போ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு யுன்னை உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கால் பேசி முடிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு யுன் அப்படின்னு கூப்பிட்றீங்க. இருங்க மேம், உள்ளே டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டாக்டர் வராரு. வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆடி போய் உங்களே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் டாக்டர் உங்களை பார்க்குறாருனால எதுவும் கண்டுக்கல. நீங்கள் யுன் எங்கே அப்படின்ட்டா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவனும் வரான். அக்கா என்னடா எப்படி இருக்க, ஓகேவா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு யுன்னை தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வாடா வாடா உட்காரு அப்படின்ட்டு நீங்கள் யுன்னை சேரில் உட்கார வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாக்டர் எப்படி இருக்கா யுன், அவனுக்கு ஏதாச்சும் வைரல் ஃபீவரா, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு நீங்கள் ஜுரத்துக்கே அவ்வளோ கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த டாக்டர் கொஞ்சம் கூட நீங்கள் பேசுறதை கண்டுக்காமல் உங்கள் ஃபேஸே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. அப்போது பக்கத்தில் இருக்க நர்ஸ் தான், டாக்டர் டாக்டர் உங்களை தான், பேஷண்ட்டோட கார்டியன் உங்களை தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு நர்ஸ் சொன்ன பிறகு தான் அந்த டாக்டர் தன்னாலிக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு வந்து அவரோட சீட்டில் உட்காராரு. உங்கள் பேர் என்ன? இவன் பேரா? இவன் பேர் யுன். பேஷண்ட்டோட பேர் இல்லை, உங்கள் பேர். ஏன் பேரா? என் பேர் வயன். ஓ வயனா, ஓகே. அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ வைரல் ஃபீவராக கிடையாது. கொஞ்சம் மாத்திரைங்களை எடுத்துக்கிட்டாலே சரியாக போயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும். ஓ அப்படியா, சரி ஓகே. வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே? வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும் போதும். என்ன அப்படின்ட்டு புரியாமல் பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன, இவனோட மொழியே சரியில்லையே, இவன் பார்க்குறதுக்கும் டாக்டர் மாதிரியே தெரில அப்படின்ட்டு தான் நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் விடாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் இவன் என்ன நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஆச்சரியமாக அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இவன் ஒரு பொறுக்கியாக இருப்பான் போலையே அப்படின்ட்டு, சரி டாக்டர் அப்போ நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புறீங்க? எனக்கு புரியல சார், நெக்ஸ்ட் பேஷண்ட்டை பார்க்கணும், டைம் இல்லை. ஓகே அப்படின்ட்டு உங்களை மனசே இல்லாமல் தான் போக விடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இவன் கொஞ்சம் கூட சரியே இல்லை, என்ன பொறுக்கித்தனம் பண்ணுறான் பாரு, ஹாஸ்பிட்டலுன்னு கூட கொஞ்சம் கூட அவனுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு நீங்கள் திட்டிகிட்டே தான் லாஸ்ட்டில் பார்க்குறீங்க. அப்போ கூட உங்களை தான் விடாமல் பார்த்துட்ருக்கான். என்ன ஜென்மமோ தெரில அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு தான் வெளில வரீங்க. அதுக்கப்புறம் என்னடா இவெல்லாம் ஒரு டாக்டரா, பார்க்குறதே சரியில்லை, பொறுக்கி மாதிரி பார்க்குறான், இந்த மாதிரி டாக்டரெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுறது, மூஞ்சியும் ஆளும் அப்படின்னு போயிட்டுருக்கும் போதே அவரோட ஒரு பெரிய போஸ்டர் அங்கே இருக்குது. என்ன அவனோட மூஞ்சின இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த மூஞ்சிக்கு, இந்த பொறுக்கிக்கு இவ்வளோ அவார்ட்ஸா, பார்க்கவே பொறுக்கி மாதிரி இருக்கான், என்னமோ மாஃபியா பாஸ் மாதிரி இருக்கான். காதில் ஒரு தோடு பத்தலன்னு அத்தனை தோடு குத்திருக்கான். இதில் லிப்ஸில் வேற, அதுக்கப்புறம் ஐப்ரோஸில் வேற, ஐயோ எவ்வளோ குத்திருக்கான். இவன்ட்டு அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா பெரிய இவன் நினப்பா, பார்க்கவே இப்படி இருக்கான், எனக்கு கோவமாக வருதே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த டாக்டரை. அப்போது நீங்கள் திட்டுறீங்க இவனெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கிறத அங்கே க்ராஸ் ஆகி போகிற ஒரு டாக்டர் கேட்டுட்டு, என்னம்மா உனக்கு ப்ராப்ளம், ஏம்மா அப்படி திட்டுற, யார் உனக்கிட்ட என்ன பண்ணா? அதுவா,
இவன் யார் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறான், கொஞ்சம் கூட அவன் பார்க்குறதே சரியில்லை, இவனெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அவனோட போஸ்டர் காமிச்சு தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த டாக்டரும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஐயோ என்னம்மா பேசுகிற, இவர் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் பையனே இவர் தான். என்ன? ஆமாம்மா, அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்க டாக்டர்ஸ்லேயே எவ்வளோ ஸ்கில்டான டாக்டர்னா அது இவர் தான். இவரை மாதிரி ஸ்கில்டான டாக்டர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவரை மாதிரி ஒரு டீசெண்டான டாக்டரும் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நல்ல மனுஷன், இவரை போய் இப்படி திட்டுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போகிறாரு. நீங்கள் என்ன இவன் 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 மூஞ்சியை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சீனே மறுபடியும் நீங்கள் இங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க, அதுவும் ஜேகே கேபின் முன்னாடி தான். மறுபடியும் இவன் மூஞ்சியை பார்க்க வேண்டிய நிலமை. அக்கா நீ வாயை மூடுறா, எல்லாம் ஒன்றால் தான், உனக்கு இது தேவையா? உன் ஃப்ரெண்டை பைக் வாங்கி ஓட்டி இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி பாரு, உன் காலில் கையில் ஐயோ ரத்தம், இதை பார்க்க எனக்கு முடியலடா. சின்ன வயசுலேருந்து உன்னை என்னை எப்படி வளர்த்தேன், ஆனால் நீ பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் தம்பியை தான் திட்டுறீங்க. அவனுக்கு செம்மையாக அடிபட்டிருக்கும், அவன் கார் ஓட்டிகிட்டு போகும்போது தெரியாதனமாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவன் கை கால் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்க்ராச்சஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. அதுவும் இவங்கிட்ட போகக்கூடாது, நம்ம வேறு டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போனால் அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஐயோ போமா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தவங்களோட நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் கூட நியாயமாக இல்லை, வேறு வழி இல்லை, இவங்கிட்ட தான் போய் தொலையணும் போல் அப்படின்ட்டு தான் நீங்கள் வேறு வழி இல்லாமல் தான் இப்போது ஜேகே கேபின் முன்னாடி இருக்கீங்க. இப்போது ஐயோ இன்றைக்கும் இவ்வளோவா, 1 மணி நேரம் வெயிட் பண்ணு போலையே அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது பேஷண்ட் யூன் உள்ளே வாங்க அப்படின்ட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க, முன்னாடி தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, என்ன நம்மளை கூப்பிட்றாங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் யுன்னை கூட்டிகிட்டு குழப்ப நிலையில் தான் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களை தான் ஒருத்தர் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஐயோ இவனை இருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. என்ன வையன் மறுபடியும் என்கிட்டே வந்துட்டீங்க போல் அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சிரிக்கிறாரு உங்களை பார்த்துட்டு. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களை பார்க்கறதுக்காண்டி வரல, புரிஞ்சுதா? என் தம்பிக்கு அடிபட்டிருக்கு, ஸோ நீங்கள் அவனை கவனிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு சை பண்ணிவிட்டு நர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ நர்ஸும் யுன்னை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜேகேவும் உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் போடுறாரு. போட்டுட்டு அவர் உட்காந்துட்டு யுன்னை தான் பார்க்குறாரு. அதே மாதிரி தான் ஸ்க்ரீனை கொஞ்சம் விளக்கிட்டு உங்களையும் பார்த்துட்டே இருக்காரு. உங்களை பார்க்குறது என்னமோ இருக்குது, ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு போல். உங்களை அவ்வளோ ரசனையோடு பார்க்குறாரு. அதோட யுன்னுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா? வலிக்குது அப்படின்ட்டு யுன் கத்துறான். அப்போ நீங்கள் பதறிட்டு என்னாச்சு யுன் அப்படின்ட்டு ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்குறீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, என் தம்பிக்கு வலிக்குது. போதும் உட்காரியா, எல்லாருக்கும் தான் வலிக்கும். நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்க. மேம் கொஞ்சம் வந்து உட்காருங்க மேம், அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, அவருக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும், சும்மா வாய் தான் விடுறான் அப்படின்ட்டு நீங்களும் பல்ல கடிச்சிட்டு போய் உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. இந்த வாட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க, இவன் என்ன நம்மளே பார்த்துட்ருக்கான்னு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னான். ஸோ இதனால தான் என் தம்பிக்கு வலிக்குதா, வலிக்கிற மாதிரி இவன் பண்ணுறானா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து முறைச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவரும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. என்னடா யுன் ஓகேவா, ரொம்ப வலிக்குதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைக்கா பரவாயில்ல, இப்போ ஒன்றும் அவ்வளோவா இல்லை. சரி வா அப்படின்ட்டு உங்கள் தம்பி கையை பிடிச்சி தான் நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. வையன் என்ன உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? நீ யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுகிறதுக்கு? உன் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. என்னோட பேரா ஜியான் ஜங்குக். பேரும் இவனை மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் தம்பியை வெளில கூப்பிட்டு வந்துட்டீங்க. கூப்பிட்டு வந்து இருடா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், என் பர்ஸை மறந்துட்டேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பியை உட்கார வச்சுட்டு நீங்கள் உள்ளதாக வரீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குறதே கொஞ்சம் கூட சரியில்லை, பொறுக்கித்தனமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. ஓகே பொறுக்கித்தனமாக இருந்தால் இருந்துட்டு போகுது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. ஓகேவா? இன்னும் நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டீங்க. சரி என்ன விஷயத்துக்கு என்னை கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். கேன் ஐ ஹாவ் யர் நம்பர்? என்ன
ஏன் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா? உன்னோட நம்பர் கொடுத்துட்டு போ. நான் எதுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுக்கணும்? கொஞ்சம் பேசி பழகலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் பேசுறதே கொஞ்சம் கூட சரியில்லை. சி, நான் நினச்சது கரெக்டாக தான் இருக்குது. என்ன நினச்சேன்? நீங்கள் ஒரு கேடு கட்ட பொறுக்கின்னு அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க? நான் உங்களை கழுவி ஊற்றிட்டுருக்கேன். தெரியுமே. சி அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. ஏய் நில்லு, அப்புறம் எதுக்கு நீ என்னை பார்க்குறதுக்காண்டி மறுபடியும் வந்த? நான் என் தம்பியை பற்றி தான் ஏதோ பேச போகிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சரி ஓகே விடு. ஏன் உனக்கு என்ன நம்பர் கொடுத்தா என்ன ஆட போகிற? இங்கே பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நீங்கள் கத்தி விட்டுட்டு அப்படியே போகிறீங்க. பட் அவர் நீங்கள் பண்ணுறது கூட ரசித்து தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்கள்ல, அதுதான் அவர் ஹிட் ஆகுது. ஸோ அவர் யாருக்கும் கால் பண்ணி ஏதோ பேசிகிட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் வாடா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் தம்பி கை பிடிச்சி நீங்கள் ஜோராக இழுக்க, அக்கா வலிக்குது. சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கை பிடிச்சி தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்டாக ரொம்ப பிடிக்கும். அவனும் உங்ககிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறான். பார்க்கவே ஒரு அழகான கப்பல் மாதிரி தான் இருக்கீங்க. கையை கொடுத்துட்டு சிரிச்சுட்டே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஏன் சச்சின் நீ என்னை பார்க்கவே வரமாட்ற? அது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வயன், அதனால தான். கோச்சுக்காத. சரி ஓகே, பட் நான் கால் பண்ணும் போதெல்லாம் நீ அட்டன் பண்ணும். நான் கால் பண்ணானே பிஸின்னு தான் வருது. அது நான் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஒரு கார் உங்களை க்ராஸ் பண்ணிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிது. அது ஒரு பிளாக் கலர் கார். பார்க்கவே அவ்வளோ லக்ஸரியஸாக தான் இருக்குது. அந்த கார் நின்னோடனே யார் இவன் இப்படி போகிறானே அப்படின்ட்டு தான் நீங்கள் திட்டணும்னு தோணுது. பட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி திட்டக்கூடாதே அப்படின்ட்டு நல்ல பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஐயோ யார் இதை இப்படி அடிச்சுட்டு போகிறான்? உனக்கு ஒன்றும் இல்லை வயன். சேச்சா எனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கும்போது அந்த நின்ற கார்லேருந்து ஒருத்தர் கீழே இறங்குறாரு. பார்க்கவே மாஸாக பிளாக் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கார். எல்லா பொண்ணுங்களும் இவ்வளோ மாஸாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவரோட கண்ணை ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மேலே தான் விழுவுது. உங்களுக்கும் யாரோ பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் எதார்த்தமாக திரும்ப, இவன் இங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு ஷாக்கில் நீங்கள் அப்படியே நின்றுறீங்க. அது வேற யாரும் இல்லை, ஜேகே தான் அந்த காரில் இருந்திருப்பார். இப்போது அவர் அப்படியே இறங்கி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு விடாமல். இவனை இங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு இங்கே ஷாக்கிங்காக அப்படியே நின்றுட்டீங்கல்ல. என்னாச்சு வயன்? வா. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அவருக்கு நீங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறதே பற்றிக்கிட்டு வருது. இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. இவன் நம்ம பக்கத்தில் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் பக்கத்தில் அவ்வளோ சடனாக வந்துட்டார். யார் மிஸ்டர் நீங்கள் அப்படின்ட்டு சச்சின் கேட்க, அப்போ ஜேகே அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட்டாரு. அவன் அப்படியே ஆடி போய் தலை சுற்றி கீழே விழுந்துட்டான். லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவன் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறான். ஜேகே அவ்வளோ கோவத்தோட கையை முறுக்கிட்டு அவனை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் சச்சின் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டை தான் தூக்குறீங்க. வயன் அவன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? நீ யாருடா ஃபஸ்ட்டு? நீ யாருன்னே தெரியல. என்ன நான் யாருன்னே தெரியலையா? இது வரையும் நம்ம 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பாய் ஃப்ரெண்டை அடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் பலார்னு ஜேகே கண்ணத்துலேயே ஒன்று கொடுக்குறீங்க. எந்தரா அப்படின்ட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி, அவன் உனக்கு துரோகம் பண்ணுறான், ஆனால் நீ அவனுக்கு போய் இவ்வளோ வக்காலத்து வாங்குற அப்படின்றாரு. என்ன ஒளாற? தேவையில்லாமல் ஒளாரிட்டு இருக்காத. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், அவனை பற்றி என்ன தெரியும்? சைலண்ட்டாக இருந்துரு, என்கிட்ட நல்லா வாங்கி கட்டுக்காத. மரியாதை எங்கேருந்து ஓடிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் ஜேகேவே மிரட்டுறீங்க. அவர் வயன் இதை பாரு அப்படின்ட்டு அவர் கையில் இருக்க ஃபோட்டோஸை அப்படியே தூக்கி விசடிக்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பறந்து கீழே விழுவுது. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. பார்த்தா அதில் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான், வேறு யார் பொண்ணு கூடயோ இருக்கான். நீங்கள் ஷாக்கிங்காக அதை பார்த்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டை தான் திரும்பி பார்க்குறீங்க. அவனும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அவன் ஷாக்கிங் தான் அவராக மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி. என்னது இது? என்கிட்ட என்ன கேட்குற? அவன்கிட்ட கேளு. இவ்வளோ நேரம் வக்காலத்து வாங்கினல, கேளு. சச்சின் வயன் இதெல்லாம் உண்மை கிடையாது வயன். இவன் ஏதோ ஒளாடுறான். இதெல்லாம் சும்மா. இவன் தான் ஏதோ ஃபோட்டோஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டான். வேணும்னு நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்குறான் அப்படின்ட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எதோ சொல்கிறான். நீங்கள்
இங்கே பாரு, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாமல் ஃபோட்டோ ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட இப்படி உளறிட்டு இருக்காத. என்ன ஃபோட்டோ ஷாப்பிங்கா? எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன? அதுதான், உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்போ ஜேக்கிக்கு அவ்வளோ கோவம் வருது, கையெல்லாம் முறுக்குறாரு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வையன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நீ தேவையில்லாமல் இவனை நம்பிட்டு இருக்காத. இவன் உன்னைய முட்டாளாக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? ஜஸ்ட் ஃபோட்டோ, இதை வச்செல்லாம் நான் அவனை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டை நீங்கள் விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட தயாராக இல்லை. ஓ, ஃபோட்டோ தான் நம்ப மாட்டேன், என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்குது, பார்க்குறியா? தேவையில்ல, நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ ஒன்றும் அவன் மேலே இப்படி சந்தேகத்தை என்கிட்ட மூட்டி விட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. அப்போது ஜேக்கிக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ சொல்லியும் இவன் நம்பலல அப்படின்ட்டு முறைச்சி பார்த்துட்டு அப்படியே அவர் காரில் தான் போய் கோவமாக உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே சிரிக்கிறாரு. பரவாயில்லையே வையன், உன்னைய மோசம் பண்ணுறவனுக்கே நீங்கள் இவ்வளோ லாயலாக இருக்க. அப்போ எனக்கு எவ்வளோ லாயலாக இருப்ப? நான் இப்போ முடிவே பண்ணிட்டேன், நீ எனக்கு தான் சொந்தமாகணும். நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அவன் கையை பிடிச்சிட்டு போகிறல்ல, அவன் கை நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோவத்தில் அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. எங்கிட்ட நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டை உட்கார வச்சு அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டலாம் வாங்கிட்டு வந்து அவன் லிப்ஸில் ஒழுகிற ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அங்கே தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறீங்க. வையன் வலிக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கல, அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. வையன் எங்கே போகிற? என் கையை விடு. உனக்கு என் கையை பிடிக்கக்கூட கொஞ்சம் கூட அருகதை இல்லை. என்ன வையன், ஏன் இப்படி பேசுகிற? நீ அந்த ஃபோட்டோவெல்லாம் நம்பிட்டியா? மூடு, அதெல்லாம் உண்மைனே எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதோ நினச்சேன், ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கும்னு நான் நினைக்கவே இல்லை. வையன், அதெல்லாம் உண்மை கிடையாது வையன். போதும், ரொம்பலாம் நடிக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸ்டார்டிங்லேயே உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு, பட் நீ அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சேன். இப்போ அந்த நம்பிக்கையே ஃபுல்லாக நீ உடச்சிட்ட. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்பயே பிரேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. அவங்க செம்ம கடுப்பாகிறான். எங்கே வந்த இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு ஜேகே மேலே அவ்வளோ கோவத்தில் தான் அவன் இருக்கான். இங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு சோகமாக வரீங்க. ஏன் நம்மளை சுற்றி மட்டும் இப்படி நடக்குது? நம்மளுக்காண்டி யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி போய் தான் இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் தம்பியை தான் பார்க்குறீங்க. என்னடா எப்படி இருக்குது, ஓகேவா? ஆங்க்கா ஓகே. சாப்பிட்டியாடா? சாப்பிட்ணுங்க்கா, உன் கூட சேர்ந்து சாப்பிட்லான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் உங்கள் டோர் நாக் ஆகுது. இன்னி இடத்துல யார் வந்தா அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம கடுப்பாகி டோரை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அவன் டோரை க்ளோஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டு, வையன் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க வையன் அப்படின்ட்டு பேச ட்ரை பண்ணுறான். இங்கே பாரு, என் தம்பி இருக்கான். என் தம்பிக்கு இதெல்லாம் தெரிய வரான்னு நினைக்கிறேன். மரியாதை இங்கேருந்து போயிடு. அதுதான் நானும் சொல்கிறேன், நம்ம செப்பரேட்டாக பேசலாம் அப்படின்ட்டு அவன் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஸோ நீங்களும் அவன்கிட்ட பேசுகிறதுக்காண்டி அவன் கூட தான் வரீங்க. யாருமே இல்லாத பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு, வையன் அதெல்லாம் உண்மை கிடையாது வையன், அதெல்லாம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் முடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு தான் வையன் லாயலாக இருக்கேன். உன்னை மாதிரி ஒரு லாயலான பொண்ணுக்கு நான் எப்படி வையன் சீட்டிங் பண்ண முடியும்? நான்லாம் அப்படிப்பட்ட பையன் கிடையாது வையன், உனக்கு என்னை பற்றி தெரியாதா அப்படின்ட்டு அவன் உருகிற மாதிரி பேசுகிறான். நீங்களும் உருகிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் கல்மன்சுக்காரி கிடையாது, நீங்கள் ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மம். அதை தான் அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை அப்படியே உருக்க வச்சுட்டான். நீங்களும் அப்படியே அவனை சொல்கிறதெல்லாம் உண்மைன்ற மாதிரி தான் கம்முன்னு நின்றுட்டு இருக்கீங்க அவனை பாவமாக பார்த்துட்டு. இன்னும் என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு அவன் கேட்டுட்டு உங்ககிட்ட வர நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறீங்களா? ஸோ அதையே அவன் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் அதுக்கு பேக் கிஸ் எல்லாம் பண்ணல, பட் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க. ஸோ அவன் சிரிச்சிட்டு, எப்படியோ மறுபடியும் பேச்சப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷத்தில் தான் உங்களை மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த சைடு ஜேகே உங்கள் வீட்டை தேடி தான் க்ராஸ் பண்ணும்போது தான் இந்த சீனை பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு ரத்தம்லாம் கொதிக்க அப்படியே கோவத்தில் பார்க்குறாரு. என்ன இவ்வளோ சொல்லியும் இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இவன்கிட்ட போய் மறுபடியும் விழுந்துட்டாளா அப்படின்ட்டு அவருக்கு செம்ம கோவத்தில் அப்படியே அந்த ஹார்ன் அடிக்கிறாரு. அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டு தான் நீங்கள் பிரிறீங்க. நான் நாளைக்கு பேசுகிறேன், இப்போ என் தம்பி வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. யாரா அது இந்த மாதிரி நல்ல சீனில் போய் கெடுத்து விட்டாங்களே. இப்போ தான் எப்படியோ கிஸ் பண்ண விட்டா, அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே க்ரோ பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் குறுக்க கெடுத்துட்டானே அப்படின்ட்டு தான் அவன் புலம்பிட்டு அங்கேருந்து போகிறான். ஜேகே அவ்வளோ கோவத்தில் பார்க்குறான், அவனுக்கு பிடிக்கவே இல்லை இதை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீனே ஜேகே சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. அவ்வளோ கூலாக சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே எட்டிக்கிட்டு முதிக்கிறாரு. யாரையோ கீழே இருக்கிறவன் விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்ட்டு கத்திகிட்ருக்கான்.
அங்கே இருக்கிறதே வேறு யாரும் இல்லை, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த சச்சின்னு. அவனை போட்டு தான் ஜேகே வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு தலையில் அடிபட்டு வாய் கிழிஞ்சு அப்படின்ட்டு செம்மையாக அவன் அடிபட்டு தான் கிடக்குறான். ஜேகே இருக்க கோவத்தில் செம்மையாக அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை கிஸ் பண்ணியிருப்ப, அவள் கையை பிடிச்சதே என்னால் ஏற்றுக்க முடியல, இதில் கிஸ் பண்ணுறியாடா நீ பொறுக்கி நாயே அப்படின்ட்டு ஜேகே அவ்வளோ கோவத்தில் அப்படியே எட்டிக்கிட்டு முதிக்கிறாரு. அவன் கொஞ்சம் தூரத்துலேயே போய் உருண்டு விழுந்துட்டான். அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. சார் நீங்கள் யார் சார், நீங்கள் ஏன் சார் என் வாழ்க்கையில் வந்து இப்படி விளாட்றீங்க? நான் பாட்டில் அவள் கூட ஜாலியாக தானே இருக்கேன், நீங்கள் எதுக்கு சென்டரில் வர்றீங்க? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? அவள் எனக்கு சொந்தமாக போகிறவ. என்ன, அவள் அப்போ என்னை மோசம் பண்ணிட்டாளா? மோசக்காரி அப்படின்ட்டு அவன் திட்டுறான். என்ன, அவள் மோசக்காரியா? அப்போ நீ யாருடா? அவள் உனக்கு அவ்வளோ லாயலாக இருக்கா, ஆனால் நீ கொஞ்சம் கூட அவளை கண்டுக்காம அவளை சீட்டிங் பண்ணிவிட்டு எத்தனை பொண்ணுங்க கூட ஊர் சுற்றிருப்ப, நீ எல்லாம் அவளை பற்றி பேசுகிறியா அப்படின்ட்டு அவ்வளோ கோவத்தில் மறுபடியும் அடிக்கிறாரு. அவன் கொஞ்ச நேரத்தில் மயங்கியே போயிட்டான். அப்பயாச்சும் ஜேகே விடுவாருன்னு பார்த்தா அப்போ கூட விடலை. அவன் எந்திரிச்ச பிறக்கும் மறுபடியும் போட்டு வெளுத்து வாங்குறாரு. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன அவளை விட்டு போகணுமா? விட்டு போயிடுறேன், கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. கொஞ்ச நாளா? எதுக்கு? அது நான் கூட பழகிறது ஒன்றும் அவளை லவ் பண்ணி ஒன்றும் கிடையாது, அவகிட்ட இருக்க பணத்தெல்லாம் ஆட்டிய போல தான். என்ன? ஆமாம், அவள் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச காசு லட்சமாக வச்சுருக்கா. ஸோ அவள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு நான் அவளை பிரேக்கப் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் அவளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவன் சொல்ல. என்ன, அப்போ நீ அவளை உண்மையாக கூட லவ் பண்ணல, கொஞ்சம் கூட அவளை பார்த்து இறக்க வரல, அதுவும் அவளை மோசம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருந்திருக்க, அதுவும் அந்த கேவலம் பணத்துக்காண்டி அப்படின்ட்டு இன்னும் போட்டு அடிக்கிறாரு. அவன் அப்படியே துடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை ஏதோ பணத்தை போடுற மாதிரி அவனை ரோட்டில் போட்டுட்டு ஜேகேயோட கார் அப்படியே கிளம்பிடுது. அவனும் கொஞ்சம் மயக்கெல்லாம் தெரிஞ்ச பிறகு எந்திரிச்சா அவனால் எந்திரிக்க கூட முடியல, வயிற்றில் பலமாக வலிக்குது. என்ன அப்படின்ட்டு அவனோட ஷர்ட்டை விலைக்கு பார்த்தா அவங்க ஏதோ பெருசாக கீறி ஸ்டிச் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது அவன் ஃபோனுக்கு கரெக்டாக கால் வருது. அப்போ அவனும் அட்டன் பண்ணி, ஹலோ, என்னப்பா, இப்போது நீ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருப்ப போல். என்ன, யார் பேசுகிறீங்க? என்ன, என்னை கண்டுபிடிக்கலையா என்ன? இவ்வளோ நேரமாக உன்னை வெளுத்து வாங்கினேனே, உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? வேணா மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்திட்டா? ஐயோ சார் ப்ளீஸ் மறுபடியும் வந்துடாதீங்க. அது மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடுற, வயன்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயாச்சும் ஓடி போயிடு. என் கண்ணு முன்னாடி மறுபடியும் மாட்டினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஒரு கிட்னி எடுத்த மாதிரி இன்னொரு கிட்னியும் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ செத்து போய் போனமாக தான் இருப்ப. என்ன சார், அது என் கிட்னியை? ஆமாடா பொறுக்கி வையி அப்படின்ட்டு அவர் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அவன் ஆச்சரியமா அவன் அப்படியே அந்த ஸ்டிச்சஸ் தான் பார்க்குறான். அப்போது என் கிட்னியை அவன் எடுத்துட்டானா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது ஜேகேக்கு பயந்து அவன் இங்கேயே ஓடி போயிட்டான். என்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி வீட்டுக்கு வரீங்க, எப்படியோ மறுபடியும் சேர்ந்துட்டோன்ற மாதிரி ஹாப்பியாக தான் வரீங்க. அப்போ உங்கள் தம்பி கஷ்டப்பட்டு அவன் காலுக்கு எல்லாம் மருந்து போட்டுட்ருக்கான். நீங்கள் என்னடா அக்கா வலிக்குது, சரி இரு நானே போட்டு விட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் மருந்து வாங்கி அவன் கால் கைக்கெல்லாம் போட்டு விட்றீங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தரலன்னா ஓட்டக்கூடாது தானே, அதுவும் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கி ஓட்டியிருக்க, உனக்கு வேறு ஏதாச்சும் பெருசாக இருந்தால் நான் என்னடா பண்ணட்டும்? அக்கா நான் நல்லா தான்க்கா பைக் ஓட்டுவேன், நான் நல்லா தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், எவனோ ஒரு பொறுக்கி தான் தேவையில்லாமல் வந்து நீ இடிச்சிட்டான். என்ன சொல்கிற? ஆமாக்கா நான் நல்லா தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், எவனோ ஒருத்தன் தான் காரில் வந்து நீ இடித்து தள்ளிட்டு போயிட்டான். என்ன, நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாக்கா. அப்போ நீ அந்த காரு நம்பர் நோட்டீஸ் பண்ணியா? இல்லைக்கா அது நான் பார்க்கல. சரி விடு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஓட்டுறேன்னெலாம் போனேன்னு வச்சுக்கோ நீ அவ்வளோதான். சரி அப்படின்ட்டு அவனும் பாமா சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் தம்பியை நீங்கள் அந்த சின்ன வீட்டில் தூங்க வச்சிட்டிங்க, இருக்கிறதே ஒரு ரூம் தான், அதுவும் உங்கள் தம்பி கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஹாலில் தான் சோஃபாவில் கூனி குறுகி போய் தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பிளேஸ் கூட சரியாக இல்லை, உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட அதை உங்களுக்காண்டியோ உங்கள் தம்பிக்காண்டி கூட அவ்வளோவா செலவு பண்ண மாட்டீங்க. உங்கள் தம்பிக்கு ஸ்டடீஸ்க்கும் அதுக்கப்புறம் அவன் தேவையான திங்ஸ் மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சது, அதெல்லாம் உங்கள் தம்பிக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு தான் சேர்த்து வச்சிட்ருப்பீங்க. உங்கள் தம்பியை எந்த குறைபாடும் இல்லாமல் அவனை நல்லா வளர்க்கணும், அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் தான் அது. அதுதான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆட்டியை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பான்.
ஆனால் நல்ல வேளை ஜேகே தான் வந்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஜேகே மேலே உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனே கிடையாது. அவரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்குது. ஆனாலும் உங்கள் மனசில் ஒரு இம்பேக்ட் அவர் கொண்டு வந்துட்டார். ஏன்னா அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்தாரு. ஸோ நீங்கள் அவரை பொறுக்கின்ற மாதிரிலாம் திட்டிட்டு அவர் மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷன் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அவன் யாருனே தெரில. பட் நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சான், நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான். பட் அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் மனசில் அவர் லைட்டாக இருக்காருன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு நல்ல பர்சன் மாதிரி உங்களுக்கு லைட்டாக இம்ப்ரெஷன் மாறுது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சீன்லேயே நீங்கள் பரபரப்பாக உங்கள் தம்பியை தான் தேடிட்டுருக்கீங்க. எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்ட்டு நீங்கள் வேர்த்து விறுவிறுக்க அந்த வெயிலில் தான் ஓடிட்டுருக்கீங்க. என் தம்பியை பார்த்தீங்களா? இல்லைம்மா பார்க்கல அப்படின்னு சொல்ல நீங்கள் ரொம்ப பயத்தில் தேடிட்டுருக்கீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கும்போது அப்படியே உங்களை யாரோ கடத்தி ஒரு பிளாக் கலர் காருக்குள்ளே இழுத்து போட்டுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் மயங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் இப்போது ஒரு வீட்டில், அதுவும் பார்க்க ஒரு பிரம்மாண்டமான வீடு மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெட்டில் தான் நீங்கள் கூலாக தூங்கிட்டுருக்கீங்க. மயக்கத்தில் தான் இருக்கீங்க, தூங்கிட்டு இல்லை. ஏன்னா உங்களை யாரோ மயக்க மருந்து கொடுத்து தான் உங்களை இப்படி படுக்க வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மயக்கெல்லாம் தெளிஞ்சு தலைவலியோட எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாலிட்டிக்கு வரத்துக்கே ஒரு 10 நிமிஷம் தேவைப்படுச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் நிதானத்துக்கு வந்தோன்னே உங்கள் தம்பியை காணோம் தான் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தான் எங்கே இருக்கோம் நாம், இது என்ன, இது யாரோட ரூம் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளில தான் வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு நாம் எப்படி இங்கே வந்தோம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிட்டுருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போது தான் யாரோ உங்களை மயக்க மருந்து கொடுத்து மயக்கினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக நீங்கள் ஒருத்தனை தான் பார்த்துருப்பீங்க. அவன் மாஸ்க் போட்டிருப்பான், ஆனால் அவனோட ஐப்ரோஸில் பியரிங் போட்டிருப்பான். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஜேகே தான் ஞாபகம் வர்றாரு. ஏன்னா அவர் தானே அந்த மாதிரி பியரிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் இது அவனா இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போதே என்ன வையன் எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு உங்கள் பின்னாடிலேருந்து சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே தான் கூலாக நின்றுட்டுருக்காரு உங்களுக்கு சாப்பாடு தட்டை வச்சுக்கிட்டு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே நீ இங்கே என்ன பண்ணுற, யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குற, இது என்னோட வீடு, அப்போ நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா, அப்போது நான் எப்படி இங்கே வந்தேன், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போக போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி எங்கே போகிற வையன், நான் என் தம்பியை தேட போகணும். உன் தம்பி எங்கே போய் தேட போகிற, நான் எங்கேயோ போய் தேடுறேன், உனக்கு என்ன, என்னைய நீ தான் கடத்தி கூப்பிட்டு வந்தியா, ஆமாம் நான் சொல்லிக்கலாம், என்ன சி அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போது அவர் கடத்திட்டு வந்ததெல்லாம் பார்க்கணுன்னெலாம் தோணலை. உங்கள் தம்பி எங்கன்னு தான் உங்களுக்கு பதறுது. ஸோ நீங்கள் அப்படியே போக போகிறீங்க. பட் உங்களை விடாமல் இறுக்கி ஹக் பண்ணிக்கிட்டாரு பின்னாடிலேருந்து. நீங்கள் பொறுக்கி விடு அப்படின்ட்டு நீங்கள் அவரை அடிச்சிட்ருக்கீங்க. பையன் இங்கே பாரு, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு அப்படின்ட்டு சொன்னாலும் நீங்கள் கேட்காம அவரை அடிச்சுட்டே இருக்கீங்க. உன்னோட தம்பி என்கிட்ட தான் இருக்கான், உன் தம்பி பத்திரமா வேணுமா வேணாமா, அப்போ நீங்கள் அப்படியே அமைதியாகிறீங்க. என்ன சொல்கிற, சும்மா போய் தானே சொல்கிற, என் தம்பியை அதுக்கு நீ கடத்தி வச்சுருக்க, ஏன் இப்படி வளர்ற, என்னைய விட ஃபஸ்ட்டு, நான் என் தம்பியை தேடணும். ஏன் உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா என்ன, நான் எதுக்குடா உன்னையே நம்பணும், வேணா உனக்கு ப்ரூஃப் காமிக்கிட்டா அப்படின்ட்டு அவரோட ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கிறாரு. அதில் உங்கள் தம்பியை ஒரு சேரில் தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறையா பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. நீங்கள் டே யுன் எந்தரா அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வீடியோக்கால கட் பண்ணிடுறாரு. நீ எதுக்குடா ஏன் தம்பி கடத்தி வச்சிருக்க, உனக்கு என்ன தாண்டா வேணும், என் லைஃப்பில் வந்து ஏன்டா இப்படி விளாடுற, விடுடா அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஹக்லேருந்து பிரேக் ஆகலான்னு நினச்சா கூட விட மாட்டுறாரு. நீங்கள் ப்ளீஸ் விடு என் தம்பி எங்கே, நான் என் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உன் தம்பியை பொறுமையாக பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரது கேள்றி செல்லோ அப்படின்றாரு. சி இனி அப்படி கூப்பிடாத, இதுக்கப்புறம் நான் என்னென்னமோ கூப்பிடுவேன், அதெல்லாம் நீ கேட்கணும், இதுக்கே இப்படி சொல்லிட்டா என்ன, அப்போ நீங்கள் புரியாமல் அவரை பார்க்குறீங்க. நீ ஃபஸ்ட்டு என் கையை விடு ப்ளீஸ் விடு அப்படின்ட்டு நீங்கள் அவரை ஹக்லேருந்து பிரேக் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணியும் சுத்தமாக முடியல, தோற்று போனது தான் மிச்சம். இப்போ உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு, அது என் வழிக்கு வந்துட்டியா, ஓகே நான் சொல்கிறத நீ செய்யணும், சொல்லு உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் செய்கிறேன், என் கூடயே நீ இருக்கணும். என்ன சொல்ல வர எனக்கு புரியல, என் கூடயே ஒன்றா இந்த வீட்டில் என்னோடய ரூமில் என் பக்கத்தில் எப்போதுமே நீ இருக்கணும். என்ன உளற, நான் உளரல வையன்,
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா? ஸோ அதனால தான் நீ என் லைஃப் லாங் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பைத்தியமா? மண்டை ஏதாச்சும் குழம்பிருச்சா? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேனே. என்ன, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. ஏய், நீ தானே அன்றைக்கி பார்த்த, அதுவும் என் பாய் ஃப்ரெண்டுங்க எனக்கும் சண்டை வர வைக்க பார்த்தியே. என்ன, அப்படியா? உன் பாய் ஃப்ரெண்ட் தானே இது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ காமிக்கிறாரு. அதில் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சச்சின் தான் ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. அவன், வயன், இதுக்கு மேலே உனக்கு எனக்கு செட் ஆகுது வயன். ஸோ நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு உன் மேலே லவ்வும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒன் டைம் நீ யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ உன் தம்பிக்காண்டி சேர்த்து வச்சுருக்கியே, அந்த பணத்தெல்லாம் ஆட்டியை போடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ பார்க்கும்போது எனக்கே பாவமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேகே சார் இருக்காரே, அவர் தான் புரிய வச்சார். சரின்ட்டு நானும் நீ விட்டுட்டு கிளம்ப போகிறேன். ஸோ நீ ஜேகே சார் கூட ஹாப்பியாக இரு. என்ன, அவர் ரொம்ப நீ நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ட்டு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகே கூட நல்லா இரு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஜேகேவை தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். ஏய் சச்சின் அப்படின்னு நீங்கள் சொல்லவே அந்த வீடியோ அப்படியே கட் ஆகிடுது. என்ன, இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, எவனும் கிடையாது, உனக்கு நான் மட்டும்தான். ஸோ நீ என்னை ஏற்றுக்கிட்டு என் கூட வாழு. என்ன, ஏச்சி என்னை விட்றா. அவன் போனால் போயிட்டு போகிறான், அதுக்கு எதுக்கு நான் உன் கூட வாழணும்? உன் தம்பிக்காண்டிமா அப்படின்ட்டு பின்னாடி இருக்க டேபிளில் அப்படியே சாஞ்சு உட்கார்றாரு. என் தம்பி எங்கே வச்சுருக்க? ஃபஸ்ட் அவனை விடுடா. சரி ஓகே விடுறேன். பட் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்குமா? என் தம்பியை நீ கடத்தி வச்சுட்டு என்ன என்கிட்ட டீலிங் பேசிகிட்டு இருக்கியா? ஆமாம். இங்கே பாரு, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போய் பண்ணு, என்ன ஆகிட போகுது? என்கிட்ட இருக்க பணத்தில் அவங்களெல்லாம் வாயை மூடுற மாதிரி பண்ணிவிடுவேன். இங்கே பாரு, பணம் இருக்க திமிரில் ஆடுறியா? அப்படியும் வேணாலும் வச்சுக்கோ வயன். இங்கே பாரு, உன் வாயில் என் பேரை கேட்க கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிடிக்கலையா அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் பயந்து அப்படியே பின்னாடி போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சவத்தில் தான் மோதி நிற்கிறீங்க. ஸோ அவரும் உங்கள் பக்கத்தில் 2 பக்கத்துலேயுமே கையை வச்சுட்டு, இங்கே பாரு வயன், எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்க அப்பா, என்ன ஸ்கின்னு வந்து அப்படின்ட்டு அவர் கையை அப்படியே உங்கள் கன்னத்தில் வச்சு தான் வரடுறாரு. நீங்கள் என்னை தொடாத அப்படின்ட்டு அவர் கையை தட்டி விடுறீங்க. அவருக்கு கோவம் வந்தாலும் எனக்கு செம்ம கோவம் வரும். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கோவம் தான் வருது. பட் இவன் உன்னைய திட்டுறதோ உன்னை அடிக்கிறதோ எனக்கு பிடிக்கல. அதை பண்ணவும் வச்சிடாத. அதுக்கப்புறம் நான் உன்னையே எதுவும் பண்ண மாட்டேன், உன் தம்பியை தான். என்ன, என் தம்பியவா? என் தம்பியை எதுவும் பண்ணிடாத. என் தம்பியை வச்சு என்னை மிரட்டலான்னு பார்க்குறியா? அப்படியே வச்சுக்கோ. நீ என் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா போதும், உன் தம்பியை எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் உன் தம்பி மேலே நீ உயிரே வச்சுருக்கேன்னு. உனக்கு தம்பிக்கு ஏதாச்சுன்னா நீ துடிச்சு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா யோசி. உனக்கு 1 டே டைம் தரேன். நீயே வந்து என்கிட்ட ஓகே நான் உன் கூடயே இருக்கேன், லைஃப்லாம் உன் கூடயே இருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கூட ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். என்ன, உனக்கு ஒய்ஃபாக இருக்கணுமா? ஆமாம், பின்ன மற்ற பசங்க மாதிரி சும்மா வச்சுட்டு உன்னை என்ஜாய் பண்ணிவிட்டு விட்டுற பையன்லாம் நான் கிடையாது. உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு கெத்தா என்னோடய பொண்டாட்டி அப்படின்ட்டு நான் சுற்றணும். அதுக்காண்டி தான். உனக்கு பொண்டாட்டியா? அது கேட்கவே அருவருப்பாக இருக்குது. பட் என்ன பண்ண, நீ என்னோடய பொண்டாட்டியாக தான் வாழ போகிற. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது கன்ஃபார்ம் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்கலனா அது ஏதாச்சும் பண்ணி கூட நான் என்கிட்ட தான் வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் நீயும். எனக்கு உன் மேலே என்னன்னு தெரியல, பட் உன்னை பார்த்த செகண்டே எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் உன்னை அடையணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நீ என் பக்கத்தில் இருக்க, என் வீட்டில் இருக்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. என்ன, நீ நல்ல முடிவாக தான் சொல்லுவ. ஏன்னா உன் தம்பி உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ட்டு உங்களை மிரட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் அவர் போகிறதே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. இவன் எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கான்? என் தம்பியை வச்சு எதுக்கு மிரட்டுறான்? இதுவரையும் இவனை 3 தடவை தான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவர் போகிறதையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் வேகமாக ஓடுது. 24 ஹவர்ஸும் முடியுது. அவர் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இப்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் அவர் கேட்டுக்கிட்ட அப்படியே முட்டி போட்டு அழுதுட்ருக்கீங்க. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே ஜேகேவை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் கூலாக சிகரெட் அடிச்சுட்டு அவரோட பால்கனியில் தான் அப்படியே கூலாக ஒரு சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அவர் ஃபேஸ்லேயே தேவையானதை நடத்தி காட்டிடுவேன்ற மாதிரி தான் ஒரு ஆணவம் தெரியுது.
அதுதான் நீங்கள் வேறு வழி இல்லாமல் சுற்றி இவன்கிட்டயே வர நிலமை ஆயிடுச்சேன்ற மாதிரி தான். அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் நீங்கள் அப்படியே அந்த மலையில் அழுதுட்டு அவரை தான் பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு 24 hours டைம் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் இப்போ பார்க்கலாம். நீங்கள் அவர் போனோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணி வெளில போகலான் தான் வரீங்க. பார்த்தா எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. நீங்கள் கூட எகிரி குதிச்சு தப்பிச்சு போகணுமோ அப்படின்னு நினச்சிங்க. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போது வசதியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எங்கே போய் தேடுறது, எங்கே ஒழிச்சு வச்சுருப்பான் அப்படின்னு தான் தோணுது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறதே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கே போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டுறாங்க. சார், உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், என் தம்பியை காணோம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன தான் சொல்லணும்னு ட்ரை பண்ணாலும் அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகலை. நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க போலீஸ் வரட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அங்கே இவங்களை உள்ளேயும் விட மாட்டுறாங்க, நீங்கள் சொல்கிறதும் கேட்க மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டீங்க. அப்போ தான் அங்கே இருக்க ஒரு கான்ஸ்டபிள், என்னம்மா எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க? சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என் தம்பியை காணோம். இங்கே பாருமா, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பட் நீ என்ன தான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. அது ஜேகே சார் இருக்கார்ல. ஜேகேவா? யாரா? உன்னைய கூட கடத்திட்டு கூட வச்சுருந்தானே, அவன்தான். என்ன, என்னைய கடத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உன் தம்பியை கடத்தி வச்சுருக்கிறதும் அவன் தானே? ஆமாம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு முன்னாடி எந்த கேஸுமே நிற்காது. யாருமே அவருக்கு எதிராக நிற்கவும் தயாராக இருக்க மாட்டாங்க. அவர் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. ஸோ அதனால யாருமே அவருக்கு எதிராக கேஸெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிறது டோட்டல் வேஸ்ட். நீ உன் தம்பியை காப்பாற்றணுன்னா நீ வேறு வழி இல்லை, நீ அவன்கிட்டே தான் மறுபடியும் போய் கெஞ்சணும் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கோவம் தான் வருது. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இவங்க தெரியலன்னா என்ன, என் தம்பியை நானே தேடிக்கிறேன் அப்படின்ட்டு தேடலான்னு நினச்சா கூட எங்கே போய் தேடுவீங்க? உங்களுக்கு எங்கே போய் தேடணும்னு தோணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி தான் ரோட்டில் திரிறீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அன்னோன் நம்பர்லேருந்து தான் வருது. ஸோ நீங்கள் என்னன்னு பார்த்தா, இன்னும் 1 hour தான், சீக்கிரம் வந்துரு, நான் உனக்கான வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ட்டு அந்த மெசேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சது யார் தான் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு. ஸோ நீங்கள் செம்ம கடுப்போட தேடிட்டுருக்கீங்க. 1 hour முடியுது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ தான் வருது. அப்போ நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் தம்பியை தான் ஒரு பெரிய ராடை வடித்து எவனோ ஒருத்தன் அப்படியே அடிக்கிறான். உங்கள் தம்பி அக்கா அக்கான்னு கத்திகிட்ருக்கான். அதை கேட்டோன்னே உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஜேகே வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. பட் உள்ளே போக உங்களுக்கு மனசே இல்லை. அவரை பார்த்தாலே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோ வெறுக்கிறீங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் இங்கேயே வர வேண்டிய நிலமை ஆச்சே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். அப்போ கரெக்டாக ஹெவியாக மழை பெய்யுது. ஸோ நீங்கள் உள்ளே போகவும் மனசு இல்லாமல் அப்படியே போகவும் மனசு இல்லாமல் நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் ஜேகே அவரோட பால்கனியில் உட்காந்துட்டு உங்களை அவ்வளோ தென்னாவட்டாக பார்த்துட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க போல். உங்களை அவர் தான் தூக்கிட்டு வந்து அதே ரூமில், அவரோட ரூமில் அங்கேயே படுக்க வைக்கிறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப வார்மாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்க, இன்னும் நெருங்கி படுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூக்கெல்லாம் கிளஞ்சி சோர்வாக எழுந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களால் நகரக்கூட முடியல. என்னென்னு நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, உங்களை இவ்வளோ நேரமாக வார்மாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு இருந்தது ஜேகே தான் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். அவரை உங்களை அப்படியே அவருக்குள்ளே புதைச்சி உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி வார்மாக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நீங்களுமே நெருங்கி படுத்திருப்பீங்க அந்த கம்ஃபர்டபுளை தேடி. ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்கள் கண்ணை விரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவரை விலகி தூரமாக எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஏய், நீ என் பக்கத்தில் என்ன பண்ணுற? நீ என்ன என்னை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்க அப்படின்ட்டு நீங்கள் கத்த. அவர் அப்படியே முழிச்சு உங்களை தான் நிமிர்ந்து பார்க்குறாரு. ஏன்டே இப்படி பண்ணுற? நல்லா தூங்குனேன், ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்ட? நானே உன்னை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணை சொன்னேன், அதுக்கெல்லாட்டியும் என்னை எழுப்பி விட்டுட்டியா? எனக்கு தூக்கம் வருது, வா என்கிட்ட அப்படின்ட்டு உங்களை இழுக்கிறாரு. நீங்கள் சீ, என் கையை விடு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க எனக்கு புரியல. என்னைய எப்படியோ உன் வலையில் சிக்க வச்சிட்ட. இப்போது என்னை அடையலான்னு பார்க்குறியா என் பர்மிஷன் இல்லாமல்? ஓ, உன்னை அடையணும்னா நான் எப்பயும் அடைஞ்சிருக்கலாம். உன் பர்மிஷனோட அடையணும் தான் சைலண்ட்டாக இருக்கேன்.
வாயை மூடு. உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இதுவரையும் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. சரி ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னால் எப்படி இப்படி பேச முடியுது? நான் எப்படி வேணாலும் பேசுவேண்டி. சரி, நீ எதுக்கு என்னை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்க? நீ நைட்டு மலையில் நனைஞ்சு ரொம்ப குளிரில் நடங்குவியோன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் உன்னை என் பக்கத்தில் ஹக் பண்ணி படுத்துக்கிட்டேன். நீயும் என் கூட ஹக் பண்ணி இன்னும் நெருங்கி ரொம்ப கிட்ட அப்படியே படுத்துட்டு இருந்த அப்படின்ட்டு அப்படியே வர்ணிச்சு சொல்கிறாரு. உங்களுக்கு அது கேட்கவே சலிக்கல. வாயை மூடு. இன்னொரு தடவை வாயை திறந்த அவ்வளோதான். நீ என்னம்மா நீ இது சொல்கிறதுக்கே இப்படி பண்ணுற? உன் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கே, எப்படி மாறிச்சுன்னு உனக்கு தெரியுமா? இல்லை அதையும் நான் தான் சொல்லணுமா? அப்படின்ட்டு அவர் சொன்ன பிறகு தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ட்ரெஸ் எல்லாமே மாறி இருக்கு. இது 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 எப்படி அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் கையை இழுத்து அப்படியே அவர் மேலே விழுந்துட்டீங்க. என்னை விடுறா அப்படின்ட்டு நீங்கள் விலக போனாலும் அவர் விடாமல் உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன வையன் நீ ஏன் இப்படி பண்ணுற? என் பேர் நீ சொல்கிறது எனக்கு கேட்க கூட சலிக்கல. பட் இதை தானே நீ லைஃப் லாங் கேட்கணும். என் ட்ரெஸ்ஸை அப்போ நீ தான் மாற்றி விட்டியா? இதில் என்ன டவுட்டு? நான் தான் மாற்றி விடுவேன், வேறு யார் மாற்றி விடுவா? உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ட்டு நீங்கள் கோவத்தில் அப்படியே அவரை அடிக்கிறீங்க. அவர் நிறுத்துடி, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கொசு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன விட்றியா என்ன அப்படின்ட்டு நீங்கள் கோவத்தில் அவரை விட்டு அப்படியே விலகுறீங்க. வையன் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வர பார்க்குறாரு. பட் நீங்கள் வெளிக்கு போகிறீங்க. எங்கடி போகிற? நீ லாஸ்ட் டைமில் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். நேற்று மாதிரி நீங்கள் அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டு வாயை மூடுறியா? நேற்று நீ தான் என் தம்பியை கடத்தி வச்சு என் தம்பியை வச்சு மிரட்டி நீ உன்கிட்டே வர வச்ச. பட் நீ என்கிட்ட தானே வந்த. உனக்கு வேறு எங்கே போக ஞாதி இருக்குன்னு நினைக்கிற? எங்கே போனாலும் உன் தம்பியை என்னால் விட முடியாது. யார் நினச்சாலும் உன் தம்பியை ஒன்னாலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு நீ மூடிட்டு என்கிட்ட தானே வந்தாகணும். அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அவ்வளோ இதாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் சீன்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே வா வையன் அப்படின்ட்டு உங்களை இழுத்து அப்படியே உங்கள் வெஸ்ட்டை சுற்றி ஹேண்டை ரேப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ எவ்வளோ முன்னாலும் நீ விட முடியாது. நீ ஏன் கூட தான் இருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியும் தானே? அதானே உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும். அதான் சொன்னேனே, நான் வேணும்னா அப்போ எடுத்துக்கோ. என் தம்பியை விட்டுரு. எடுத்துக்கோனா எனக்கு புரியல. இந்த உடம்புக்காண்டி தான் நீ இவ்வளோ ஆட்டம் ஆடுற. தேவைன்னா ஒன் டே என்னை முழுசாக யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் என் தம்பிக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. என் தம்பியை நீ விட்டுறணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவர் செம்ம டென்ஷனில் அப்படியே உங்களை விலகி நிற்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கனால அப்படியே அவர் இடுப்பில் கை வச்சுட்டு இன்னொரு ஹேண்ட்ஸில் அவரோட முடியை அப்படியே ரப் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷனாக இருக்கனால அவர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. என்ன, நான் தான் நீ கேட்டதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? வாயை மூடு. இந்த மாதிரி பேசாதனா இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இதுக்கு ஆசைப்பட்டு தானே என்ன இப்போ உன்கிட்ட வச்சுருக்கேன் என் தம்பியை வச்சு மிரட்டி? வாயை மூடு வையன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக கத்திட்டுருக்காரு. பட் நீங்கள் புரியாமல் அப்படியே கத்திட்டே இருக்கீங்க. அவரை இன்னுமே வெறுப்பேற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது உங்களோட ஆதங்கத்தை தான் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அவருக்கு அது இன்னும் டென்ஷன் ஆகுது. ஒரு கட்டத்தில் உங்களை பலார்னு அரைஞ்சிட்டாரு. அவரோட ஒரு அடிக்கே நீங்கள் அப்படியே போய் கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போய் அவரோட அப்படியே 4 விரலுமே உங்கள் கன்னத்தில் பதிஞ்சிருக்கு. இங்கே பாருடி, மற்ற பசங்க மாதிரி நீ நினைக்காத. உன்னை லைஃப் லாங் என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அப்படின்ட்டு அவர் உங்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பட் உங்களுக்கு அவரை அடித்தது கூட அவ்வளோ வலிக்கல. உங்கள் தம்பியை விடாமல் உங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு என்னமோ உத்தமாக மாதிரி பேசிட்டு போகிறான்னு தான் உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் இப்போது உங்களுக்காண்டி தான் பாசமாக அவர் ஜூஸ் போட்டு உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு வயன் அப்படின்ட்டு அவர் பெட்ரூம்லலாம் பார்க்குறாரு. பட் நீங்கள் எங்கன்னே தெரில. சரி வாஷ்ரூம் போயிருப்பாலோ அப்படின்னு பார்த்துட்டு திரும்பினா நீங்கள் சோஃபாவில் தான் ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. கண்ணசந்து டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. அவரோட அந்த 4 விரலுமே உங்கள் கன்னத்தில் அப்படி பதிஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவர், ஏன் வையன் என்னை இப்படி வெறுப்பேற்றி பார்க்குற? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீ இதில் என்னை மறுபடியும் சைக்கோவாக்கி பார்க்குற. நானே கஷ்டப்பட்டு ட்ரக் அடிக்ட் அது இதுன்னு கஷ்டப்பட்டு வெளில வந்து இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக வாழ்ந்துட்டுருக்கேன்.
என் லைஃப்பில் நீ ஒரு புதுசாக வந்த உன்னை என் கூடயே வச்சுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுட்டு மற்ற பசங்க மாதிரி என்னையும் நினச்சிட்டல அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பாசமாக அவங்க கன்னத்தை தான் வருடி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதை உணர்ந்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காரிங்க. அப்போது அவர் கையை பார்த்துட்டு கையை எடு அப்படின்ட்டு அவர் கையை அப்படியே தட்டி விட்டீங்க. என்ன மறுபடியும் என்கிட்ட வாலாட்டணும்னு நினைக்காத. அதுக்கப்புறம் உன் தம்பி இருக்கானே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் தம்பியை வச்சே மிரட்டுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அதை கேட்டு கேட்டு சலிச்சு போன மாதிரி தான் அவர் அப்படியே பார்க்குறீங்க. இந்த ஜூஸை கொடி. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே வந்து எந்திரிச்சு அப்படியே போக பார்க்குறீங்க. எங்கே போகிற அப்படின்ட்டு கையை பிடிச்சாலும் அவரோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் பொறுத்து வச்சுட்டு இருந்தார் அவரோட பொறுமையாக. பட் நீங்கள் அவர் பொறுமையாக ரொம்பவே சோதிக்கிறதுனால அவருக்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. பட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவரால் அவரையே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. ஸோ அவர் அப்படியே வந்து உங்கள் கழுத்தை அழுத்தி பிடிக்கிறாரு. நீங்கள் என் கழுத்தை விடு அப்படின்ட்டு கெஞ்சிறீங்க. ஸோ அவர் ஓகேன்னு உங்கள் கழுத்தை விட்டுட்டு உங்கள் ஃபேஸை தான் அழுத்தி பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் பிடிச்சதுனால உங்கள் வலியிலேயே நீங்கள் அப்படியே உங்கள் வாயை லைட்டாக திறக்கிறீங்க. ஸோ அதுதான் சான்ஸ்ன்னு அந்த ஜூஸை அப்படியே உங்களுக்கு குடிக்க வைக்கிறாரு. நீங்கள் நேற்றுலேருந்தே ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ரொம்பவே டயர்டாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் பார்த்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே இவ்வளோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இவ்வளோ கஷ்டப்படுத்தியாச்சும் குடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் இப்படி பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மடக்கு அப்படியே குடிச்சிருவீங்க அப்படின்ட்டு தான் பார்க்குறாரு. பட் நீங்கள் வாயில் போட்ட செகண்டே அப்படியே துப்பிட்டீங்க. அது ஃபுல்லு ஜேகேவோட ட்ரெஸ்லாம் கொட்டி அவரோட ட்ரெஸ்ஸே நாசமாக போச்சு. அவர் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்களை தான் கொடூரமாக முடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க, தப்பு செஞ்சுட்டணுன்ற மாதிரி. அவர் அந்த ஜூஸை ஒரே மடக்கில் அவர் வாய்க்குள்ளே போட்டுட்டு அப்படியே அந்த கிளாஸை தூக்கி விசடிக்கிறாரு. அது ஒரு பக்கத்தில் போய் அப்படியே உடஞ்சி கீழே விழுவுது. நீங்கள் அதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் உங்கள் உயிரே உங்ககிட்ட இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோனோன்ற மாதிரி தான் நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் லிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸில் வச்சு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் வாயில் இருக்க எல்லா ஜூஸுமே உங்கள் வாய் வழியா அப்படியே இறக்கிட்டாரு. நீங்களும் மூச்சோட திணறி அப்படியே அந்த ஜூஸையும் ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. ஜூஸ் காலியான பிறகு தான் ஜேகே உங்களை விடுறாரு. அப்போ நீங்கள் செம்மையாக ஏன் நீ இப்படி கொல்ல பார்க்குற, நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற, அதுக்கு நீ ஒரேடியாக என்னை கொண்டுலாம்ல, என்னை சாவடிச்சிடலாம்ல, இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு, உன்னைய சாவடிக்கிறதுக்கு அவனை எப்படி கஷ்டப்பட்டு உன்னை கடத்திட்டு வந்து என் பக்கத்தில் வச்சுருக்கேன். என்ன என் பைத்தியக்காரத்தனமாக உளறிட்டுருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட அடம் பிடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, இன்னும் கொடூரமாக வேணாலும் நான் பண்ணுவேன். என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியல, இது ஜஸ்ட்டு ட்ரெய்லர் மாதிரி தான். என்னை பற்றி தெரியும் போது அப்போ நீ இப்போ தான் அதெல்லாம் தாங்கிக்க போறியோ, கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்துக்கோ என்ன அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கன்னத்தில் பேட் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே கிளம்பிட்டார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன நடக்குது என் வாழ்க்கையில், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு புரியாமையே ஒரு மாதிரி வெறுமையாக தான் நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கிட்டு அப்படியே 1 hour கிட்ட ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு மறுபடியும் உங்கள் ரூமுக்கு தான் வராரு. அவர் எவ்வளோ தான் உங்ககிட்ட கோபமாக நடந்துக்கிட்டாலும் உங்கள் ஹெல்த்தை பற்றியும் உங்களை பற்றியுமே ரொம்பவே கேர் எடுத்துக்கிறாரு. அவருக்கு என்ன தான் நினச்சிட்ருக்காரு, உங்கள் மேலே அவருக்கு என்ன ஃபீலிங்ஸுன்னு அவருக்கு இப்போ வரையுமே முழுசாக புரியல. பட் இருந்தாலுமே உங்கள் மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்கார். ஸோ அவர் ரூமுக்கு வந்து பார்க்குறாரு, எங்கே காணோம் அப்படின்ட்டு சுற்றியுமே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு வெளில வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவர் ரூமில் தான் சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் பால்கனியில் ஒரு சோஃபாவில் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு வெளியிலேயே வெறிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்படி என்ன தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் ஒரு டீப்பான சிந்தனையில் இருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அவர் அப்படியே எட்டி பார்த்தா நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு இங்கே தான் இருக்கியா வயன், வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரின்ட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. உங்களுக்கு அதுவே ஒன்றுமே புரியல. இருந்தாலும் உங்கள் கண் அவர் பக்கம் திரும்ப கூட இல்லை. அப்போது அவர் அப்படியே வந்து உங்களை தூக்குறாரு. நீங்கள் என்னை விடு அப்படின்ட்டு பொறுமையாக சொன்னால் கூட கேட்கல. நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே வாதாடவும் விரும்பலை, எதுவுமே பண்ணல. குட் கேர்ள் வயன் இப்படி தான் இருக்கணும் சரியா, இன்னொரு வாட்டி அடம் பிடிக்கிறது, என்னை எதிர்த்து பேசுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. நான் சொல்கிறத சம்மத்தான் கேட்டுட்டு இந்த மாதிரி நல்ல பொண்ணு மாதிரி என்கிட்டே இருக்கணும் என்ன அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு கீழே வராரு. டைனிங் டேபிளில் வந்துட்டு உங்களை அப்படியே டைனிங் டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் போய் உங்களுக்காண்டி சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் காலை ரெண்டுத்தையும் விலகிட்டு அதுக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இந்த வயன் அப்படின்ட்டு ஊட்டுறாரு. நீங்கள் அது வேணான்ற மாதிரி தலையாசிக்கிறீங்க. இப்போ தானே சொன்னேன் நல்ல பொண்ணுமா நடந்துக்கோன்னு, மறுபடியும் ஏன் நீ இப்படி ஆடுற? அதுக்கப்புறம் அப்போ அந்த மாதிரி இப்பயும் ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு ஊட்டி விடணுமா என்ன? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணும்னா சொல்லு, நான் அப்படியே வேணா உனக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டுக்கிறியா? தேவையில்ல, நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன் அப்படின்ட்டு அவர் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டுறாரு, நீங்கள் வேணான்னு சொன்னாலும் விட மாட்டுறாரு. சரின்ட்டு நீங்கள் அவர் அப்படியே ஊட்ட நீங்கள் அப்படியே வாங்கிக்கிறீங்க. குட் கேர்ள் அப்படின்ட்டு அந்த முழு சாப்பாடுமே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம் வையன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னை பற்றி இப்போ தான் உனக்கு தெரிய வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு முழுசாக தெரிய வேணாமா? அதுக்கப்புறம் நீ என்னை ஏற்றுக்கிட்டு வாழும்போது இந்த உண்மை உனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஏன்னா நான் ஏற்றுக்கிட்டு வாழ போகிறேனான்ற மாதிரி தான் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இப்படியெல்லாம் பார்க்காத, நீ பார்க்குறதே என்னை ஏதோ கொல்ற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் பார்க்காத அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு முகத்தை திருப்பிக்கிறீங்க. அப்போ அவர் உங்களுக்கு ஊட்டிகிட்டே, நீ ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்த, அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் என்னை பார்க்க வந்த. ஃபஸ்ட் டைம் நீயே தான் வந்த, ஆனால் செகண்ட் டைம் நீ ஒன்றும் வரல, நான் தான் உன்னை வர வச்சேன் அப்படின்றாரு. நீங்கள் புரியாமல் அவர் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? உனக்கு புரியலல்ல? உன் தம்பி அவளோட ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு இருந்தான். நானும் உன்னை எப்படி என்னை பார்க்க வர வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை இதுக்கு மேலே விடணுன்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு வேணும்னா அது கன்ஃபார்ம் எனக்கு வேணும்னு தான் நினப்பேன். ஸோ அப்படி தான் நான் உன் மேலே ஆசைப்பட்டேன். ஸோ நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு நீ உன் தம்பி மேலே உயிராக இருக்கன்னு. ஸோ உன்னையை காயப்படுத்த நான் விரும்பலை. அதனால்தான் உன் தம்பியை லைட்டாக அவன் பைக்கை மோதினேன். ஸோ அவன் அப்படியே விழுந்து அவன் கை காலெல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகி அடிபட்டுச்சு. ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு நீ மறுபடியும் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். நான் கூட என்னைய பக்கம் தான் வருவேன்னு ஆர்வமாக உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னைய பார்க்க வராமல் வேறு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே பார்க்க போயிட்டேன். சும்மா இருப்பேனா நான்? அதனால தான் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி, நான் இந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் யாருமே இவங்களை கவனிச்சிக்காதீங்கன்ற மாதிரி எல்லா டாக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதனால தான் எந்த டாக்டருமே நீ போகும்போது உன்னை கண்டுக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஸோ நீ வேறு வழி இல்லாமல் உன் தம்பியை கூட்டிகிட்டு என்னை பார்க்க தான் வந்த. அப்போ தான் எனக்கு எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அப்போ எனக்கு எவ்வளோ குஷியாக இருந்துச்சு தெரியுமா? அப்போ தான் நான் உங்ககிட்ட நம்பர் கேட்டு அப்படியே உங்ககிட்ட பழகலான்னு நினச்சா நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்ட. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? பற்றிக்கிட்டு வராது? உனக்காண்டி இவ்வளோ பண்ணி லாஸ்ட்டெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டியே அப்படின்ட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு விடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி தேடினேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு. ஸோ அதனால தான் அதை இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் உன்னை கரெக்ட் பண்ணி நான் என் கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நீ அதெல்லாம் மறந்துட்டு அவன் கூட ஒன்று சேர்ந்துட்ட. அதுவும் அன்றைக்கி இந்த லிப்ஸ் தானே அவன் லிப்ஸில் இருந்து கிஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை அழுத்தி பிடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. விடுடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பின்ன உனக்கு எவ்வளோ தெரியும்? இந்த லிப்ஸ் எனக்கு சொந்தமானது, ஆனால் நீ அவனுக்கு கொடுத்த. அப்போ இந்த லிப்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெறிச்சு பார்க்குறாரு. உங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ப்ராப்பர்ட்டி மேலே அவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால்தான் அவனை அடித்து துவைச்சி இந்த ஊரை விட்டே ஓட வச்சிட்டேன். அதுவும் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய லவ்வெல்லாம் அவனுக்கு கொடுத்த. அவனுக்கு நீ லாயலாக இருந்த, அவனும் உனக்கு லாயலாக இருக்கான்னு நீ ஏன் தப்பு கணக்கு போட்டுக்கிட்ட? மூடுறியா? அவன் நீ உண்மையாக தான் லவ் பண்ணான். நீ ஏன் அதை நினச்சிக்க வேண்டியதான். அவன் ஒன்றும் நீ உண்மையாக லவ் பண்ணல. நீ சேர்த்து வச்சிருக்கியே உன் தம்பி கார்டினின்னு பேங்க்கில், அந்த காசு ஆட்டையை போட தான் அவன் கூட சுற்றிட்டு இருந்திருக்கான். ஆனால் நீ பைத்தியம். அதை கூட தெரிஞ்சிக்காம நீ அவன் மேலே லவ்வாக இருந்த. உன்னை என்ன சொல்லலாம் வையன்? அந்த லவ்வெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருந்தனா இந்நேரம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் உன் ஏன்னா முன்னாடியே சந்திக்காமல் போயிட்டேன். அவனுக்கு முன்னாடி ஏதாச்சும் உன்னை நான் சந்திச்சிருந்தேன்னா கன்ஃபார்ம் நீயும் நான் தான் இப்போ லவ் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அந்த சான்ஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த கடவுளை சொல்லணும். அவர் தான் நம்ம 2 பேரோட மீட்டிங்கை ஸ்டார்டிங்கில் வைக்காமல் இப்போ வச்சுருக்காரு. பரவாயில்ல, எப்படியோ நீ எனக்கு சொந்தமாயிட்டல்ல, இது போதும் எனக்கு அப்படின்ட்டு எல்லா சாப்பாட்டுமே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டாரு. சரி வையன், நான் கொஞ்சம் ஒர்க் போகணும். என்ன பண்ண, நான் டாக்டர் ஆகிட்டேனே. டாக்டர்னா என்னோடய கடமை செய்யணும்ல. ஸோ நான் போகிறேன்.
பட் நீ பத்திரமா வீட்லேயே இருக்கணும் என்ன. உனக்கு எதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ண. உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோன் உனக்காண்டி தான், புது ஃபோன் உனக்காண்டி வாங்கி நான் ரூமில் வச்சுருக்கேன், ஓகே? கால் பண்ணுறாந்தா எனக்கு மட்டும்தான் பண்ணணும். மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் பண்ண அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. ஓகே வயன், பாய் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் போகிறவரையே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பொறுக்கித்தனம் முளை மாதிரித்தனம் எல்லாத்தையும் பண்ணுறான். இவன் டாக்டரா? இவன் இதுக்கெல்லாம் லாய்க்கா ஃபஸ்ட்டு? அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இவன் எதுக்கு நம்ம மேலே இப்படி இருக்கான்? ஏன் நம்ம மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கான்? நம்ம அப்படி இவனை என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. உங்களை ஒரு தடவை பார்த்ததுக்கே இவ்வளோ தூரம் பண்ணுறானா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே ஈவினிங் போல் தான் வீட்டுக்கே வராரு. அதுவுமே உங்களுக்காண்டி சீக்கிரமாக அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்களை பார்க்கலான்னு அவ்வளோ ஆர்வமாக வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லுமே சுற்றுறாரு. ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு தான் வந்து தேடுறாரு. நீங்கள் அங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பீங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் அங்கே இல்லாமல் போக அவர் வீடு ஃபுல்லுமே தேடுறாரு. எங்கே அவ மறுபடியும் ஓடி போயிட்டாளா? ஓடி போக மாட்டா, அவள் என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருந்தும் ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அந்த ரூம் ஃபுல்லுமே தேடுறாரு, அந்த வீடு ஃபுல்லுமே தேடுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவர் வந்து சேர்ற இடம் தான் அவரோட ஹால். ஸோ அங்கே வந்து தான் பார்க்குறாரு, லாஸ்ட்டாக இந்த இடத்த விட்டா வேறு எங்கேயுமே அவர் இருக்க மாட்டா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நீங்கள் அந்த சோஃபாவில் அப்படியே கூனி குறுகி போய் அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அவர் பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. நீ இங்கே தான் இருக்கியா? நான் கூட எங்கேயோ போயிட்டியோ அப்படின்ட்டு பயந்தே போயிட்டேன் வயன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை தான் தடுவுறாரு. பார்த்தா உங்கள் உடம்பு அவ்வளோ கொதிக்குது, உங்களுக்கு ஜுரம் அடிக்குது. நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டே அப்படியே மர்மல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சரியாக ஜேகேக்கு புரியல. ஆனால் உங்களுக்கு ஜுரம் தெரிஞ்சோன்னே அவருக்கு ரொம்பவே பதறிட்டார். அவரே டாக்டர் தானே. ஸோ அவர் தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூமுக்கு தான் போகிறாரு. பெட்ரூம் போயிட்டு உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறாரு. பட் ஜுரம் குறையிற மாதிரியே தெரியல, நீங்கள் அந்த குளிரில் நடுங்கிட்டுருக்கீங்க. ஸோ அவர் சரி ஓகே நேற்று பண்ண மாதிரி தான் பண்ணும் போல் அப்படின்ட்டு அவர் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் நெருங்கி படுத்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அது ரொம்பவே பிடிச்சி போய் உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கனால உங்களோட குளிரெல்லாம் உங்களுக்கு போக வைக்கிறதுக்காண்டி அவரும் ஹக் பண்ணுறாரு. நீங்களும் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவரோட அந்த பேர் பாடியில் நீங்கள் அப்படியே நெருங்கி படுக்கிறீங்க. அவரோட அந்த சூடான மூச்சு காற்று உங்கள் மேலே படுது. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. அப்போ தான் ஜேகே, ஏன் வயன் இப்படி பண்ணுற? முழிச்சிட்டு இருந்தா என்னை விட்டு விலகி விலகி போகிற, என்னை அவ்வளோ வெறுக்கிற. ஆனால் இப்போது குழந்த மாதிரி என்கிட்ட தான் நீ ஆறுதலை தேடுற அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு தடவை தான் பைத்தியக்காரமாக நடந்துக்கிறாரு. அது ஏன்னு அவருக்கு தெரியுமோ தெரியலையோ, பட் உங்களுக்கு அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தானே தெரியும். அவர் வயன், நான் நீ எப்போ பார்த்தேன்னு தெரியுமா, உன்னைய எனக்கு எப்போ பிடிச்சிச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. அது அவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த கதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அவர் சின்ன வயசில் அம்மா அப்பா கூட அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அவர் வளரும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவருக்கு அப்போ சின்ன வயசு தான். ஸோ அவரால் அது ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அப்பா இருந்ததுனால அவர் அப்பா கிட்ட தான் ஆறுதலை தேடினார். ஆனால் அவங்க அப்பா அவரோட கம்பெனி, அவரோட அந்த ஹாஸ்பிட்டலு, அவரோட அந்த சொத்து தான் முக்கியம்னு ஜேகேவை நீ நல்லா படிக்கணும், என்னை விட ஸ்கில்டான டாக்டராக வரணும், இந்த உலகத்துலேயே உன்னை யாருமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டாக்டராக நீ வரணும் அப்படின்ட்டு ஏற்றி விட்டுருப்பாரு. ஸோ ஜேகேக்கும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினா என் அப்பாவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பாசத்துக்கு ஏங்கி தான் அவரை இவ்வளோ பெரிய டாக்டரும் ஆயிருப்பார். அவரை மாதிரி ஒரு சிறந்த டாக்டர் அந்த கொரியாலே யாருமே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருக்கு இருந்தாலுமே அவங்க அப்பா திட்டிட்டு தான் இருப்பார், இன்னொன்று பெரிய டாக்டர் ஆகணும், இன்னொன்று ஸ்கில்டான டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் ஜேகேயோட விருப்பம் என்னென்னு இதுவரையுமே கேட்டதே இல்லை. ஸோ அவர் அதிலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ட்ரக்குக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருப்பார், ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் பைத்தியக்கார மாதிரி நைட்டெல்லாம் உளருவார், கத்துவார். ஆனால் யாருமே அவர் பக்கத்துலேருந்து ஆறுதல் படுத்துறதுக்கு இருக்கவே மாட்டாங்க. ஒரு பாசத்துக்குங்கிற ஒரு பையனாக தான் அவர் சின்ன வயசுலேருந்துமே வளர்ந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது.
அப்படின்ட்டு அவர் சில பொண்ணுங்கிட்டலாம் டேட்டிங் பண்ணுவார். ஸோ அப்போயாச்சும் நம்ம மைண்ட் மாறுமா, அந்த பொண்ணுங்கிட்டயாச்சும் ஆறுதல் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பொண்ணுங்கிட்ட டேட்டிங் போயிருப்பார். நிறைய பொண்ணுங்களும் ஜேகே எவ்வளோ பெரிய டாக்டர், அவங்கக்கிட்ட இல்லாத சொத்தா அப்படின்ட்டு அவங்களும் அந்த சொத்துக்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஜேகே கிட்ட அவ்வளோ அஃபெக்ஷன் காட்டினாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நடிப்புக்காண்டி மட்டும்தான். ஸோ அவருக்கு இது சுத்தமாகவே பிடிச்சிருந்துருக்காது. அவர் ஒரு உண்மையான பாசத்துக்கு தான் ஏங்கினார். ஆனால் இந்த பொண்ணுங்க இப்படி பணத்துக்காண்டி அலையிறாங்களே அப்படின்ட்டு கோவத்தில் அவர் நிறைய பொண்ணுங்களை காயப்படுத்தியிருக்காரு, நிறைய பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து இன்னுமே ஜேகேவை ரொம்ப திட்டியிருப்பார். ஸோ ஜேகே ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இவர் கூட இருக்க முடியாது அப்படின்ட்டு ஜேகே அப்பாவை விட்டுட்டு அவர் வேறு இடத்துக்கு வந்து தங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அப்பாவை போய் அவர் பார்த்ததே கிடையாது. பார்க்குறா இருந்தாலும் அது ரேராக தான் பார்ப்பாரு, அதுவும் ஹாஸ்பிட்டலில் தான். பார்த்தாலும் ஒரு ஓனர் பையன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அவர் வேறு யாரோ, நான் வேறு யாரோன்ற மாதிரி தான் ஜேக்கோட ரியாக்ஷன் இருக்கும். ஜேக்கோட அப்பாவும் அதுக்கு மேலே எதுவுமே கண்டுக்க மாட்டார், ஹாஸ்பிட்டலில் நல்லா வளர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி வெறுமையாக இருந்திருக்கும். அவர் வாழ்க்கையை வாழவே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ தான் அவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட டெய்லி ரொட்டீன், அவரோட டெய்லி டியூட்டிக்காண்டி போயிட்டுருப்பார். அப்போது அவர் காரில் சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, அண்ணா இந்த பூக்கள் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா, அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஆனால் எனக்கு தேவையில்லை அண்ணா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கல்ல, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு போய் கொடுங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடாம கொல்லாமல் இருக்க மாதிரி ஒரு மாதிரி பாவமாக கேட்டிருப்பா. ஜேகேக்கு மனசு இருக்குது. ஸோ அதனால் அவர் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லா பூக்களுமே வாங்கிட்டு அவர் அதுக்கு டபுளாக பே பண்ணியிருப்பார். அந்த பொண்ணும் சிரிச்சிட்டே, அண்ணா நீங்கள் நல்லா இருப்பீங்கண்ணா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ்வீங்கண்ணா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் யாரும் கிடையாது. சரிண்ணா, உங்களுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் இன்றைக்கி உங்களை தேடி ஒருத்தங்க வருவாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒருத்தங்க கன்ஃபார்ம் உங்களை தேடி வருவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு யதார்த்தமாக சொல்லிட்டு போனாலோ என்னமோ அவள் அங்கேருந்து கிளம்பிட்டா. ஜேகே அதை பெருசாக எடுத்துக்கல. அவர் கையில் பொக்கே மாதிரி இருக்க அந்த ரோசஸை அப்படியே பின்னாடி சீட்டில் தூக்கி போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அப்போது அவர் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய பேனரில் யூ வில் ஃபைண்ட் த பர்சன் யூ வாண்டட் இன் யோர் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் எழுதியிருக்கு. அதுவும் பார்க்குறாரு, எல்லாமே சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவர் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினச்சா கூட அவர் மனசில் அது ஒரு மாதிரி குட்டி இம்பேக்டை வர வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அவரும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவரோட காரை பார்க் பண்ணிட்டு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போகிறாரு. அப்போது ஏன்டா இப்படி பண்ணுற யூன், பார்த்து இருக்க மாட்டியா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற, பாரு எவ்வளோ ஜுரம் அடிக்குது, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டு சவுண்ட் கேட்க அந்த வாய்ஸ் கேட்டோன்னே அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே நீங்கள் தான் யுன்னை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பீங்களே, அப்போ நடக்கிற சீன் தான் இது. ஏன்டா இப்படி பண்ணுற, பாரு எவ்வளோ ஜுரம் அடிக்குது. அக்கா சாரிக்கா, நான் வேணும்னு போகல, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே தான் போனேன். ஜாலியாக இருக்கணும்னு போய் தான் இப்போ ஜுரம் வந்து கிடக்குது அப்படின்ட்டு நீங்கள் திட்டி அவ்வளோ பாசமாலே பொறிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்கள் தம்பி அவ்வளோ பாசத்தோடு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. ஏன்னா இதை எதிர்பார்த்து தானே சின்ன வயசுலேருந்துமே ஜேகே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த ட்ரூவான அந்த பாசத்தை நீங்கள் உங்கள் தம்பிக்கு கொடுக்குறத ஜேகே பார்த்து ஏங்கி போய் தான் அவர் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருப்பார். அப்பயே அவங்கள லைட்டாக பிடிச்சிருந்துருக்கும். இருந்தாலும் எதுக்கு எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் இவ்வளோ இருப்பான்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் நீங்கள் உங்கள் தம்பியை கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம்டா நீ உள்ளே போன வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பியை மட்டும் அனுப்பியிருப்பீங்க. அப்போ ஜேகே பார்ப்பார், இது வெளில இருந்தாங்களே அந்த பையன் தானே அப்படின்ட்டு அவருக்கு தோணுனே உங்களை தான் எதிர்பார்க்குது அவரோட கண்கள். ஸோ அவர் அப்படியே டோர் பக்கத்தில் தான் பார்ப்பாரு, நீங்கள் வருவீங்களா என்னென்னு. ஆனால் நீங்கள் வர மாதிரி தெரியாதனால அவரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் தம்பிக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வெளில வந்து பார்த்தா நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே அவரோட கண்களை உங்கள் மேலேருந்து எடுக்கவே முடியல. ஏன்னா உங்கள் ஃபேஸில் அவ்வளோ கவலை தெரியுது, உங்களுக்கு தம்பிக்கு என்னாச்சோன்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவரை கூட கண்டுக்காமல் உங்கள் தம்பிக்கு என்னன்னு தான் உங்கள் தம்பி அவ்வளோ பாசத்தோடு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்துருக்கும். இந்த மாதிரி பொண்ணு என் வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்போ தான் அவருக்கு தோணுச்சு. அவருக்கு தோணுச்சுன்னா அது கன்ஃபார்ம் பண்ணுற ஆள் அவர். ஸோ அதனால தான் உங்களை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் உங்களையே ஸ்டேர் பண்ணி பார்த்துருப்பாரு, நீங்களும் அவர் ஏதோ பொறுக்கின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிருக்கோம், அவரால் உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல, உங்கள் ஞாபகமாகவே அவருக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும்.
ஸோ அதனால தான் அவர் இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இந்த பொண்ணு எனக்கு வேணும், என் பக்கத்தில் இவ இருக்கணும், இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் மனசாட்சி சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ அவரும் ஓகேன்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் உங்களை வர வச்சது, அதுக்கப்புறம் உங்கள் பாய் ஃப்ரெண்டை ஓட விட்டது அப்படின்ட்டு எல்லாமே பண்ணியிருப்பார். எல்லாமே உங்களை அவர் பக்கத்தில் வச்சுக்கணும், உங்களோட பாசத்தை அவருக்கு நீங்கள் கொடுக்கணும், அதை நீங்கள் எந்த பாகுபாடுமே இல்லாமல் அவருக்கு கொடுக்கணும், அதை அவர் அணிவிக்கணும், அவர் இப்பயாச்சும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட வந்ததுலேருந்துமே அவரை வெறுத்துட்டு அவரை பிடிக்காம அப்படி தான் நடந்துட்டு இருந்திருப்பீங்க. அவருக்கு அது ரொம்பவே கஷ்டத்தை தான் கொடுக்குது, அதை விட கோவத்தை தான் ஜாஸ்தி கொடுக்குது. அவர்கிட்ட எவ்வளோ கோவம் இருக்கோ அதை விட அதிகமாக உங்கள் மேலே பாசம் இருக்குது. அவருக்கு உங்கள் மேலே காதல் இருக்கான்னெல்லாம் தெரியல, ஆனால் நீங்கள் அவருக்கு வேணும், அவர் பக்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அது ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருந்தாலுமே அதுதான் அவருக்கு வேணும். அவர் உங்கள் மேலே ஒரு மாதிரி ரொம்பவே அப்சஸ்டாக இருக்கார், அது ஏன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்கு நீங்கள் வேணும், நீங்கள் வேணும், அவ்வளோதான். அது ஒரு வார்த்தை தான் அவர் மனசில் ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அப்பாவியாக அவரை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. வயன், எவ்வளோ க்யூட்டாக இருக்கடி நீ அப்படின்ட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக அசைறீங்க. அப்போது உங்கள் ஃபேஸ் அப்படியே அவரோட நெஞ்சிக்கிட்ட அப்படியே அசைய அவருக்கு ஒரு மாதிரி கூசுது. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அசைஞ்சிட்டு அப்படியே காற்று வராமல் அப்படியே மேல் நிமிர்ந்து படுக்கிறீங்க. அப்போது உங்களோட நோஸும் அவரோட நோஸ் டிப்பும் லைட்டாக மீட்டாக அப்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவருக்கு உங்கள் லிப்ஸ் தான் தெரியுது, உங்களோட அந்த ட்ரை லிப்ஸ். அதை இப்பயே வெட் பண்ணணுன்னு அவருக்கு மனசு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண கிட்ட வராரு. ஆனாலும் ஒரு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு ஜுரமாக இருக்குது, இப்போ பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் அவரோட ஆசை யாரை விட்டுச்சு, அவருக்கு வேணும்னா பண்ணி தானே ஆவார். ஸோ அதனால் அவரும் அவர் லிப்ஸை அப்படியே உங்கள் லிப்ஸில் அட்டாச் பண்ணி லைட்டாக கிஸ் பண்ணி எடுத்துடலாம் தான் பார்க்குறாரு. பட் உங்கள் லிப்ஸ் தான் அதுக்கு இடமே கொடுக்கல. அவர் அப்படியே உங்களை இன்னும் டீப்பாக கிஸ் பண்ண அவர் கிஸ் பண்ண ஃபோர்ஸில் நீங்களே எந்திரிச்சிட்டிங்க. உங்களால் அவரை தடுக்க முடியல, ஏன்னா நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. நீங்கள் தள்ள ட்ரை பண்ணால் கூட முடியல. ஸோ நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. அவர் நீங்கள் மயங்கினது தெரிஞ்ச பிறகு தான் உங்களை விட்டுறாரு. வயன், வயன் அப்படின்ட்டு உங்கள் சின்ன அப்படியே தூக்கி பார்க்குறாரு. ஏ வயன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை டேப் பண்ணுறாரு. பட் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியே தெரில, அவருக்கு என்னன்னே தெரியல. என்ன இவனை மயங்கிட்டா அப்படின்ட்டு அவர் ரொம்பவே பதறிட்டாரு, உங்களுக்கு இப்படி ஆயிடணும்னே. ஸோ அவர் உங்களை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டாரு. இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தா கரெக்டாக வராது, அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு வயன், எந்திரிச்சினே பாட்டி, எந்திரடி அப்படின்ட்டு உங்களையே தான் ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. அப்போது கரெக்டாக அவருக்கு கால் வருது. எங்கேருந்துன்னா உங்கள் அப்பா கிட்டேருந்து தான். ஸோ அவர் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காண்டி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உங்களை ஒரு நர்ஸை பார்த்துக்க சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. நீங்களும் செம்ம மயக்கத்தில் இருக்கீங்க. அவர் போனோன்னே நீங்கள் அப்படியே கண் முழிச்சு எந்திரிக்கிறீங்க. நீங்கள் மயக்கத்துலலாம் இல்லை, நீங்கள் சுயநலத்தில் தான் இருக்கீங்க. பட் நீங்கள் ஏன் இப்படி நடிச்சிங்கன்னா, அப்பயே ஜேகே உங்களை விட்டுட்டு போயிருப்பார்ல, அவர் என்னோடய ரூமில் ஃபோன் இருக்குது, நீ வேணா எனக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவரும் நீங்கள் அவர்கிட்ட தான் ஆசையாக கால் பண்ணி பேசுவீங்க, உங்ககிட்ட ஆசையாக பேசலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் நீங்கள் என்ன அவருக்காக கால் பண்ண போகிறீங்க? பட் இருந்தாலும் அவர் உங்கள் மேலே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாரு, நீங்கள் அவருக்கு கால் பண்ணுவீங்கன்னு. அது நடக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுமே உங்கள் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் ஃபோன் எடுத்து யாருக்காச்சும் கால் பண்ணி ஏதாச்சும் கேட்கலாமா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருந்திருக்கும். அப்போ தான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாற்றிட்டான், ஜேகே தான் அவனை மிரட்டி அப்படியே ஊருக்கு அனுப்பி வச்சுருப்பான் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பார்ல. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் சச்சினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவன் ஒரு ரிங்லேயே எடுத்துட்டான். ஹலோ, யார்? சச்சின், நான் தான் வயன். ஓ வயன், நீயா வயன்? என்ன நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? அவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்ருக்கியா? அவன் நல்லவன் கிடையாது வயன், அவன் ரொம்ப பொறுக்கி. நீ வாய மூடு. நீ என்கிட்ட பணத்துக்காண்டி தான் பழகுனியா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டீங்க. அவன் அப்படியே அமைதியாயிட்டான். உன்கிட்ட தான் கேட்குறேன், ஆன்சர் பண்ண. ஆமாம் வயன். சி, இப்படிப்பட்டவனை போய் இத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணேனே, எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு கால் வைக்க போகிறீங்க. வயன் வயன் நிறுத்து, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு மனசு இருக்குது, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அப்போ நீங்கள் பொறுமையாக காதில் வச்சு என்ன உண்மை சொல்லி தொலை.
வையன் நீ அவன் கூட இருக்காத, அவன் உன்னை என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவன் எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா அப்படின்ட்டு ஜேகேவை பற்றி இல்லாதது போலாததெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உன் தம்பியை கடத்தி வச்சு தானே உன்னை மிரட்டிட்டு இருக்கான், உன் தம்பி எங்கே இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி வச்சுருக்கான் உன் தம்பியை, அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான், அதுவும் அவனோட ஹாஸ்பிட்டலில் தான் அப்படின்ட்டு அவன் சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறான் உங்கள் தம்பியை பற்றி. இது ஒன்று போதுமே, ஸோ நீங்கள் சரின்ட்டு அந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் நேற்று ஓப்பனாக இருந்த கேட் இன்றைக்கி ஓப்பனாக இல்லை, ஃபுல்லு க்ளோஸ் ஆகும், செக்யூரிட்டியெல்லாம் இருக்காங்க, ஸோ உங்களால் வெளியிலே போக முடியல. உங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது, எப்படியாச்சும் தப்பிச்சு போகலான்னா எல்லாமே செக்யூரிட்டி டைட் பண்ணி தான் வச்சுருக்காரு ஜேகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, அவன் மூலியமாக மட்டும்தான் போக முடியும் அப்படின்ட்டு தான் நீங்கள் பிளான் போட்டு அப்படியே ஹால்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க அவர் வர்றது தெரிஞ்சுமே. அதுக்கப்புறம் நீங்கள் மயங்கின மாதிரி தான் ஆக்டிங் போட்டிருப்பீங்க, அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் ஜேகே உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பார், நீங்கள் ஷாக்கிங்காக எந்திரிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட ஆக்டிங் முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு மறுபடியும் மயக்க போட்ட மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால தான் ஜேகேவும் பதறிட்டே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் தான் உங்களை சேஃப்டியாக பார்க்க முடியும்னு அங்கே தான் கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ அவர் போன பிறகு நீங்கள் இப்போ கண்முழிச்சு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க, அந்த நர்ஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்கள யாரோ கூப்பிட்றாங்கன்னு அவங்க அப்படியே அவங்கள கண்டுக்காமல் வெளில போயிட்டாங்க. ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உங்கள் தம்பியை தான் தேடிட்டுருக்கீங்க. சச்சின் வார்டு வரையுமே எந்த வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தேடுறீங்க, உங்கள் தம்பியை பார்த்துட்டீங்க. டே யுன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் தம்பியை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அவன் மயக்கத்தில் கிடக்கிறான், அவன் கை காலெல்லாம் அடிபட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் ஜேகே உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாரு, அதில் கூட உங்கள் தம்பியை கொடுமைப்படுத்தியிருக்க மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் தம்பி கொடுமை சரியாமல் போனதுனால ஜேகே இங்கேயே அட்மிட் பண்ணியிருப்பாரு, வேற எங்கேயோ அட்மிட் பண்ணால் சரிப்பட்டு வராதுன்னு. ஸோ நீங்கள் இதே ஒரு நல்ல சான்ஸாக தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் தம்பி எழுப்புறீங்க, யுன் யுன் எந்திரா, அக்கா வந்திருக்கேன் பாரு எந்திரி அப்படின்ட்டு எழுப்புறீங்க. அவனும் எந்திரிச்சிட்டு அக்கா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான், நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டது உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எங்கள் டிஜேகே அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்கலாம் தான் வராரு. நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க, உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு தான் வராரு. வந்து உங்களோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அங்கே காணோம். நர்ஸ் நர்ஸ் அப்படின்ட்டு கத்துனா, நர்ஸும் இல்லை. அப்போ தான் கரெக்டாக ஜேகே அப்பாயிண்ட் பண்ண அந்த நர்ஸ் வராங்க. என்ன சார் வையன் எங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவ எத்தி பார்த்துட்டு, சாரி சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு அதனால தான் போயிட்டேன் அப்படின்ட்டு அவள் அசால்ட்டாக சொன்னால் கன்னத்துலேயே பலான்னு ஒன்று விடுறாரு. எவ்வளோ தடியும் உனக்கு, கொஞ்சம் கூட அறிவில்லை, அவளை பார்த்துக்க தான் நான் சொன்னேன், உன்னை இப்பயே ஃபயர் பண்ணுறேன், மரியாதை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டீங்க, எது கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஐயோ எங்கே போனா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக சார் நீங்கள் அட்மிட் பண்ணி வச்சுருந்தீங்களே ஒரு பையன், அவனை காணோம் என்ன அப்படின்ட்டு அவர் யுன்னோட ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாரு. அங்கே யுன்னும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஏதோ பிளான் போட்டு தான் யுன்னை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் சிசிடிவி செக் பண்ணி பார்த்தா நீங்கள் தான் எந்திரிச்சு வந்து யுன்னை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு டாக்ஸி மாதிரி இருக்குது அதில் ஏறி அப்படியே கிளம்பிட்டீங்க. அவருக்கு பார்த்தோன்னே அவ்வளோ கொலை வரி வருது எல்லாருமேலேயும். உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, உங்களெல்லாம் எதுக்கு அப்பாயின் பண்ணி வச்சுருக்கேன், இவங்க 2 பேரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் 2 பேருமே கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க. உங்கள் 2 பேருமே வேலை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்க 2 பாடி கார்ட்ஸையும் அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் உங்களை பார்த்துக்க சொல்லியிருப்பாங்களே அவங்களையும் வேலை விட்டு தூக்கிட்டாரு. இப்போது அவருக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வயன் எங்கே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. இங்கிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் உங்கள் தம்பி கூட தான் ஒரு டாக்ஸியில் அந்த சிட்டியை விட்டே வெளில வந்துட்டீங்க. ஏன்னா அந்த சிட்டியில் இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவனால் கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் எப்படியோ அந்த சிட்டியை விட்டு பத்திரமா வெளில வந்துட்டீங்க உங்கள் தம்பி கூட. ஆனால் உங்கள் தம்பிக்கு உடம்பு சரியாமல் இருக்கனால அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நீங்களுமே டயர்டாக தான் இருக்கீங்க, ஸோ நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹோட்டலில் தான் ஒரு ரூமை புக் பண்ணுறீங்க. புக் பண்ணிட்டு அங்கே அவனை போய் படுக்க வைக்கிறீங்க. அக்கா நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், என்னை கடத்தி வச்சவன் யார், உங்களை ஏன் மிரட்டுறான் அப்படின்ட்டு அவன் கேட்க உங்களால் ஆன்சர் பண்ண முடியல. நீ தூங்குடா பார்த்துக்கலாம். அக்கா இப்போ நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு நம்மகிட்ட காசு எங்கே இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஏகப்பட்ட காசு இருக்குது. இது போதும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நானும் ஒர்க் போயிடுவேன், இவனுக்கும் காலேஜ் தேடணும் அப்படின்ட்டு உங்கள் தம்பியை பற்றியும் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பெற பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் உங்களுக்கும் டயர்டாக தானே இருக்க, நீங்கள் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க.
உங்கள் தம்பி நீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறானான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்குறீங்க. தூங்கி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. கண் முழிச்சு அவங்க பக்கத்தில் ஜேகே இருந்த ஞாபகம் தான். ஏன்னா 2 நாளாக நீங்கள் ஜேகே கூட தானே இருந்திருப்பீங்க. அதுவும் ஜேகே பக்கத்தில் தான் நீங்கள் தூங்கி கண் முழிக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் கண் முழிச்சோன்னே உங்களை அறியாமையே ஜேகே தான் ஞாபகம் வராரு. நீங்கள் அவர் எதை விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்காரானே நீங்கள் உணர்ந்துட்டு அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அவங்க என்னது தப்புச்சோமோ பொழைச்சோமோன்னு வந்திருக்கோம். ஆனால் நீ லூஸு மாதிரி என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு காரி துப்ப நீங்கள் ஆமாம்ல இவனை பற்றி எதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணினாலும் மறுபடியும் உங்கள் ஞாபகம் ஃபுல்லு அவர் மேலே தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். அதே சமயம் உங்களுக்குமே அவரை ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரை கேட்கும்போது, உங்கள் நம்பரை கேட்கும்போது, அதுக்கப்புறம் வயன் அப்படின்ட்டு உங்கள் பேர் அவர் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் உங்கள் நம்பரை கொடுக்க சொல்லி தான் உங்கள் மனசு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு மனசு, வயன் நீ என்ன பைத்தியமா, உனக்கு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நீ எப்படி இன்னொரு பையனுக்காண்டி இப்படி அலையிற அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சி சொல்லியிருக்கோன்னு சொன்னீங்க. ஆமாம்ல எனக்கு பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு நானே இப்படி பண்ணுறேன், அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்ட்டு உங்களையே நீங்கள் திட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அவரை பார்க்கும்போது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் அந்த டைமும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை கடத்தி கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் குடும்பப்படுத்தினாலுமே உங்களை நல்லா தானே பார்த்துருப்பாரு அவர். ஸோ அதனால உங்களுக்கு அதெல்லாமே பிடிச்சிருந்துருக்கும். இருந்தாலுமே அவர் உங்கள் தம்பியை வச்சு மிரட்டுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்காது. உங்கள் தம்பியை கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தி அவர் கூட வச்சுக்க நினைக்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிச்சிருந்துருக்காது. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஹோட்டலுக்கு கீழே ஒரு Black கலர் கார் வருது. அந்த Black கலர் காரை பார்த்தாலே உங்களுக்கு ஜேகே தான் ஞாபகம் வர்றாரு. அன்றைக்கி ஒரு தடவை அப்படி தானே Black கலர் கார்லேருந்து அவர் மாசா கீழே இறங்கியிருப்பார். ஸோ நீங்கள் அந்த கார்லேருந்து ஜேகேவாக வருவார், நம்மளை வந்து கூப்பிட்டு போவாரா அப்படின்ட்டு தான் உங்கள் மனசாதி சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னெல்லாம் தெரில, பட் அப்படி தான் உங்கள் மனசு நினச்சிட்ருக்கு. நீங்கள் நினச்சது கரெக்டாக தான் போச்சு. ஜேகே தான் அந்த கார்லேருந்து இறங்குறாரு. நீங்கள் அதை பார்த்தோன்னே ஜேகேவா அப்படின்ட்டு ஆர்வம் எட்டி பார்த்தாலும் இவனா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ நம்மளை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டு கொடுமைப்படுத்த போகிறனோ, நம்ம தம்பி கஷ்டப்படுத்துவனோ அப்படின்ட்டு தோணி, எந்திரா யுன் யுன் எந்திரா யுன் அப்படின்ட்டு யுன்னை நீங்கள் கஷ்டப்பட்டு எழுப்பி அவனை கூப்பிட்டு போகிறீங்க. அக்கா எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும், எதாக இருந்தாலும் வந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு யுன்னை கூப்பிட்டு போகிறீங்க. பட் ஜேகே தான் முன்னாடி என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டுருக்காரே. ஸோ அந்த வழியாக உங்களால் போக முடியாது. ஸோ நீங்கள் வேறு வழியாக தான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் யுன் நீ இப்படி போ, நான் இங்கே இருக்கேன். அக்கா எங்கே, நீங்கள் எங்கே போகிறீங்க? நீ போய் யுன் பேக் கேட்டு வேலை எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, உனக்கு டாக்ஸி எல்லாமே இருக்குது, இதெல்லாம் பணம் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கையிலேருந்து எல்லாத்தையுமே உங்கள் தம்பிக்கு கொடுத்துட்டீங்க. அக்கா என்னைய போக சொன்னால் நீங்கள் எப்படி வருவீங்க? அது அப்படின்ட்டு நீங்கள் 2000 ரூபாய் மட்டும் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுட்டு நான் இதில் வந்துப்பேன், நீ போயிடு, நீ போ, நான் அதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் சரின்ட்டு அங்கே தப்பிச்சு போகிறான். அவன் ஒரு டாக்ஸியில் ஏறி போன பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஜேகே கண்ணில் நீங்கள் மாட்டிட்டீங்க. வயன் அப்படின்ட்டு கத்துனது தான் நீங்கள் அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவரும் உங்கள் பின்னாடியே துரத்தி வராரு. பட் நீங்கள் சென்டரில் எங்கே போனீங்கன்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் எங்கே இவ அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்ல வேலை இவன் கண்ணில் தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு தப்பிச்சு போகலான்னு நீங்கள் வேறு வழியா அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே மோதி அவரை பார்க்குறீங்க. அவர் அவ்வளோ கோவத்தோடு தான் உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண்லேயும் அந்த பயம் நல்லா தெரியுது, மாட்டிக்கிட்டோமான்ற மாதிரி. என் கையை விடு, என் கையை விடு. எங்கடி என்னை விட்டு எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குற? இது நீ நினச்சா கூட நடக்காது. நீ உன் லைஃப் இருக்கிற வரையுமே நீ ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவர் தோளில் தூக்கி போட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் அவர் ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க, என்னை விடுறா விடு அப்படின்ட்டு. பட் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறத எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி உங்களை ஹெல்ப் பண்ணணும்லாம் யாருமே நினைக்கல. நீங்கள் விடு விடு அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தாலும் அவர் உங்களை அப்படியே அந்த காரில் தூக்கி போட்டுட்டு அப்படியே டிரைவர் சீட்டில் உட்காந்து இன்னொரு வாட்டி என்னை வச்சு தப்பிச்சு போகலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. நான் உன் தம்பியை வச்சு தான் மிரட்டிட்டு இருந்தேன். உன் தம்பி நீ காப்பாற்றிட்டு போகலான்னு நினச்ச. பட் இப்போது நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஆனால் என் தம்பி உன்கிட்ட இல்லைல்ல. என்கிட்ட உன் தம்பி இல்லைனாலும் பரவாயில்ல. பட் உன் தம்பியை நீ ஒரு டாக்ஸியில் தானே ஏறி அனுப்புன, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு மறுபடியும் உங்கள் தம்பியை வச்சு மிரட்டுறாரு. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு தான் நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்து இன்னொரு வாட்டி என்கிட்டருந்து தப்பிச்சு போகணுன்னு நினச்சா கூட அது நடக்க போகிறது இல்லை தான். பட் நீ அப்படின்னு நினைக்க கூட கூடாது. நீ லாஸ்ட் வரையும் என் கூட தான் இருக்கணும் என்ன
அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீ வீம்பு பிடிச்ச, அதுக்கப்புறம் உன் தம்பி சும்மா விட்டு வைப்பேன்னு மட்டும் நினைக்காத, இந்த வாட்டி முழுசாக அவனை முடிச்சிருவேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஈவிலாக அவங்கள பார்த்து ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே காரை செம்ம ஸ்பீடாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் உங்களை கூட்டிகிட்டு போய் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. இப்போதைக்கு அவர் ஃபேஸில் எந்த காதலுமே தெரியல. அவருக்கு உங்கள் மேலே கோபம் மட்டும்தான். அவர் விட்டு போனதுக்கு உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அவரை விட்டு போகணுன்னு யோசனையே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணுன்னு தான் அவருக்கு இப்போ தோணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அப்படி என்ன தான் பண்ண போகிறாருன்னு. அவரோட காதலை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரா, இல்லை அவரோட கோபத்தை மட்டும்தான் உங்ககிட்ட வெளிப்படுத்தி உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அவர்கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜேகே எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கு தோணுது? அவர் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட லவ்வாக தான் கொடுப்பாரா, இல்லை அவரோட ரூட்னஸையும் அவரோட சைக்கோத்தனத்தை தான் உங்ககிட்ட காமிப்பாரா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட கமெண்ட்டுக்காண்டி ஆர்வமாக காத்துட்ருப்பேன். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.